முன்பொரு காலத்துல வெங்கடாபுரம்ங்கிற ஊர்ல ஒரு மூதாட்டி இருந்தாங்க. அவங்க பாத யாத்திரையா போற யாத்ரிகர்களுக்கு அறைய வாடகைக்கு கொடுத்து அதுல கிடைக்கிற பணத்துல வாழ்ந்து வந்தாங்க. மூதாட்டியோட வீடு 4 தெரு முற்ற இடத்துல இருந்ததால பாதசாரிகள் எல்லாரும் எப்பவும் வந்து போக இருந்ததால அது எப்பவும் பரபரப்பாவே இருக்கும். இது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி 4 பலமான வாலிபர்கள் பக்தர்கள் வேஷத்துல வந்து மூதாட்டி கிட்ட போய், பாட்டி, நாங்க காசி யாத்திரைக்கு கிளம்புறோம். அதனால இந்த ஊர்ல கொஞ்ச நாள் இருக்கலான்னு வந்திருக்கோம். அதுக்காக எங்களுக்கு ஒரு அறை வாடகைக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மூதாட்டி அவங்களோட கோலத்தை பார்த்து அறைய கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. அப்ப அவங்க பாட்டி கிட்ட, நாங்க தேவாலயங்கள்ல பஜனை செய்யறோம். அங்க பக்தர்கள் கொடுக்கற பணத்துல தான் யாத்திரை செய்யறோம். இந்த ஊரு ராம ஆலயத்துல கூட 1 மாசம் நாங்க பஜனை செய்யலான்னு நினைக்கிறோம். அதனால எங்க மேல இறக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு அறைய வாடகைக்கு கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டாங்க. அவங்க எல்லாரும் அப்படி கேட்டதுனால பாட்டி இல்லன்னு சொல்ல முடியாம ஒரு அறைய வாடகைக்கு கொடுத்தாங்க. அந்த அறைக்கு பொருட்களோட வந்த அவங்க கிட்ட இருந்த ஒரு மூட்டைய எடுத்து பாட்டி கிட்ட கொடுத்து இத பத்திரமா வச்சுக்க சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டி இது என்ன மூட்டைன்னு கேக்கும்போது, நாங்க இவ்ளோ நாள் பஜனை செஞ்சு சம்பாரிச்ச பணம் சுமாரா 1000 வராகங்கள் அதுல கட்டி வச்சிருக்கோம். எங்க அறையில சரியான பாதுகாப்பு இல்லாததுனால உங்க இரும்பு பெட்டில இத பத்திரமா வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த மூதாட்டி சரின்னு சொல்லி பண மூட்டையே எடுத்துக்கிட்டாங்க. பாட்டி, இன்னொரு விஷயம், இந்த மூட்டைய நாங்க 4 பேரும் சேர்ந்து வந்து கேட்டாதான் கொடுக்கணும். அத மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அதுக்கு அந்த பாட்டி சரின்னு சொன்னாங்க. இப்படியே கொஞ்ச நாள் கழிஞ்சுது. ஒரு நாள் 4 பேரும் பஜார்ல இருந்த துணி கடையில துணி வாங்கலான்னு வந்தாங்க. அங்க அவங்களுக்கு பிடிச்ச துணி எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சு அவங்கள ஒருத்தனை மூதாட்டி வீட்டுக்கு அனுப்பி பண மூட்டைய எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புனாங்க. பாட்டி கண்ணு கெட்டின தூரத்துல இருந்ததால கொஞ்ச நேரத்திலேயே ஒருத்தன் பாட்டி கிட்ட வந்து, நாங்க எல்லாரும் புத்தாடைகளை வாங்கலாம்னு நினைக்கிறோம். அங்க இருக்கிற ஆடை கடையில என்னோட நண்பர்கள் இருக்காங்க. நாங்க உங்ககிட்ட கொடுத்த பண மூட்டைய கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து செலவழிப்போம் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பாட்டி கடையில இருந்த 3 பேரையும் பார்த்து, அங்க இருந்த 3 பேர்கிட்டயும் பண மூட்டையை இவன்ட்ட கொடுக்கலாமா அப்படின்னு சத்தமா கேட்டாங்க. அப்போ அங்க இருந்த 3 பேரும் கொடுங்கன்னு சைகை செஞ்சாங்க. அப்போ அந்த பாட்டி அப்பாவியா அந்த மூட்டைய வந்தவன் கிட்ட கொடுத்து அனுப்பினாங்க. பண மூட்டைய வாங்கினவன் எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவி அங்க இருந்து ஓடி போயிட்டான். ரொம்ப நேரம் ஆகியும் அவன் வராததுனால மீதி இருந்தவங்களுக்கு சந்தேகம் வந்தது. சத்திரத்துக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவன் பண மூட்டையோட ஓடி போயிட்டாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அந்த 3 பேரும் ஒரு யோசனை பண்ணி பாட்டி கிட்ட போய் எதுவும் தெரியாதபடி, பாட்டி, நாங்க உங்ககிட்ட கொடுத்த பண மூட்டைய கொடுங்க, எங்களுக்கு அவசரமா தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பாட்டி ஆச்சரியப்பட்டு, நீங்க சரின்னு சொன்னதுனால தானே இதுக்கு முன்னாடி வந்தவங்க கிட்ட பண மூட்டைய கொடுத்த, இப்ப நீங்க மறுபடியும் வந்து கேட்டா எப்படி அப்படின்னு அப்பாவியா கேட்டாங்க. பாட்டி சொன்னதை கேட்ட அந்த 3 பேரும் பல பிரச்சனைகளை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பாட்டி பெரிய திருடியா இருப்பா போல, எங்க பணத்தெல்லாம் திருடிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறா அப்படின்னு அந்த இடத்துல சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. அந்த சத்தத்தை கேட்டு சுத்தி இருந்த எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா அவங்க யாரும் எதுவும் சொல்லாம மௌனமா இருந்தாங்க. அந்த சத்திரத்திலேயே அன்னைக்கு முதல் நாள் வந்த பரத் அப்படிங்கிற வாலிபன் மட்டும் பாட்டிய காப்பாத்துறதுக்காக, உங்கள ஒருத்த வந்து பாட்டி கிட்ட பணத்தை வாங்கி போனத நான் கூட பார்த்தேன். இப்ப நீங்க 3 பேரும் இப்படி பேசுறது சுத்தமா நல்லால அப்படின்னு சத்தம் போட்டான். அப்ப அந்த 3 பேரும் இன்னும் சத்தமா, ஓஹோ, நீ இந்த பாட்டியோட சேர்ந்து திருடுற திருடனா அப்படின்னு இப்போ பரத் மேல பழி போட்டாங்க. இப்படி அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை பெருசாகி விஷயம் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போச்சு. பஞ்சாயத்து தலைவர் பாட்டி கிட்ட, அவங்க உங்ககிட்ட பண மூட்டை கொடுத்தது உண்மைதானா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டுதான் அவங்கள வந்த ஒருத்தங்கிட்ட பண மூட்டையும் கொடுத்த, என்ன நம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. பஞ்சாயத்து தலைவர், பாட்டி, அவங்க உன்கிட்ட பண மூட்டைய கொடுக்கும்போது
அவங்க என்ன சொன்னாங்க? 4 பேரும் வந்து கேட்டாதான் பண மூட்டைய கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் ஏன் நீ அப்படி செய்யல அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பாட்டி, அந்த 3 பேரும் பணத்தை கொடுங்கன்னு சைகை செஞ்சாங்க, அத நம்பிதான் கொடுத்த அப்படின்னு சொன்னாங்க. பஞ்சாயத்து தலைவர் பாட்டி கிட்ட, நீ தப்பு செஞ்சுட்ட. அந்த 4 பேரும் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ கொடுத்திருக்கணும். ஆனா ஒருத்தர் வந்து கேக்கும் போது நீ கொடுத்திருக்க, அதனால நீ அவங்களுக்கு பணத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த பரத், ஐயா, பாட்டி பண மூட்டைய கொடுத்ததுக்கு நான் தான் சாட்சி. நான் கண்ணால பார்த்தேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டிய ஏமாத்தணும்னு பாக்குறாங்க. நீங்க தான் சரியான தீர்ப்ப சொல்லணும் அப்படின்னு பாட்டி தரப்புல பேசினான். ஐயா, பாத்தீங்களா, இவன் இந்த பாட்டியோட சேர்ந்து பணத்தை திருடி இப்ப எதுவும் தெரியாத மாதிரி இங்க வந்து பொய் சாட்சி சொல்றான் அப்படின்னு சத்தமா பேசினான். பஞ்சாயத்து தலைவர் பரத் கிட்ட, இது விஷயமா வேற எதுவும் சொல்ல முடியாதுப்பா. நீ பாட்டிக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேனா அந்த பணத்தை நீ கொண்டு வந்து பாட்டியோட பிரச்சனைய தீர்த்து வை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பரத், சரி, நீங்க சொன்ன மாதிரியே பணத்தை கொண்டு வந்து நான் கொடுக்கறேன். ஆனா அவங்க சொன்ன மாதிரி 4 பேரும் சேர்ந்து வந்தாதான் அந்த பணத்தை அவங்க கிட்ட நான் கொடுப்பேன். அவங்க சொன்னபடியே 4 பேரும் சேர்ந்து வந்தாதான் பணத்தை தரணும். ஆனா இங்க 3 பேரு தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த 3 பேருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம திருட்டு மொழி முழிச்சாங்க. அப்போ பரத் அந்த 4 பேரை பத்தி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இன்னொரு உண்மையையும் சொன்னான். ஐயா, இந்த 4 பேரும் இதே மாதிரி எல்லாரையும் ஏமாத்தி வாழற திருடர்கள். யாருக்கும் தெரியாதபடி மாறு வேஷத்துல ஊர் ஊரா திரிஞ்சு வாழறாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ பஞ்சாயத்து தலைவர் பரத்தோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி அந்த 3 பேருக்கும் கடுமையான தண்டனை விதிச்சாரு. அதுக்கப்புறமா பரத்தோட புத்திசாலித்தனத்தை மெச்சுக்கிட்டு ராஜஸ்தானத்துல நியாய அதிகாரி பதவிக்கு சிபாரிசு செஞ்சாரு. அந்த 4 பேர்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்தின பரத்தை பாட்டி தத்து எடுத்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க தன்னோட சொந்த மகன் மாதிரியே பாத்துக்கிட்டாங்க. Please watch and subscribe to our channel and don't forget to tap the bell icon. Thank you. முன்பொரு காலத்துல ஒரு காட்டுல ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு பொந்துக்குள்ள ஒரு குட்டி எலி இருந்துச்சு. அதே மரத்துல ஒரு கிளையில ஒரு காட்டுப்பூனை இருந்துச்சு. வெளியில வந்தா எதிரிகள் இருப்பாங்கன்னு அந்த எலி வெளியில வரவே பயந்துட்டு இருந்துச்சு. தினந்தோறும் அந்த காட்டுக்கு ஒரு வேட்டைக்கார வந்து வலை போட்டு மிருகங்களை வேட்டையாடிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராத்திரி அந்த வேட்டைக்கார ஒரு ஆலமரத்து கீழே வலைய விரிச்சிட்டு அங்கிருந்து போயிட்டான். ராத்திரி வேளையில அந்த வலையில ஏதாவது ஒரு விலங்கு மாட்டும். காலங்காத்தாலே வந்து என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு போலான்னு அந்த வேட்டைக்காரன் நினைச்சான். அந்த வேட்டைக்காரன் நினைச்சபடியே அந்த வலையில அந்த காட்டுப்பூனை நடந்து போய் மாட்டிக்கிச்சு. தன்னோட பரம எதிரியான காட்டுப்பூனை வேட்டைக்காரனோட வலையில மாட்டிக்கிட்டதால சுண்டெலி சந்தோஷமா வெளியில வந்துச்சு. அதுக்கப்புறம் இஷ்டப்படி சந்தோஷமா ஆடி பாடி திரிஞ்சுது. இப்படி ஆடி பாடி சந்தோஷமா இருந்த அந்த சுண்டெலிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. தூரத்துல ஒரு மரத்தோட கிளையில ஒரு கீரி பிள்ளையும் ஆந்தையும் உட்கார்ந்திருந்தது. அதுங்க ரெண்டும் சுண்டெலியே முறைச்சு பாத்துட்டு இருந்ததுங்க. அந்த சுண்டெலிய அப்படியே புடிச்சு உடனே விழுங்கிடணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. எலிக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. இவ்ளோ பெரிய ஆபத்துல இருந்த அந்த சின்ன எலிக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே கடகடன்னு மரத்து மேல ஏறி கிளையில தொங்கிட்டு இருந்த காட்டு பூனை கிட்ட வந்து, பூனை மாமா, அவ்ளோ புத்திசாலியான பூனையான நீ எப்படி வேட்டைக்காரனோட வலையில மாட்டிக்கிட்ட? பயப்படாத, நான் இந்த வலைய கடிச்சு உன்னை இதுல இருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு காட்டு பூனை, ரொம்ப சந்தோஷம்பா, இந்த வேட்டைக்காரனோட வலையில இருந்து என்ன காப்பாத்திட்டேன்னா இந்த ஜென்மத்துக்கு நான் உன் உதவியும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த சுண்டெலி அந்த வலைய கடிக்கிறதுக்காக தைரியமா பூனை பக்கத்துல போய் உட்கார்ந்துச்சு. காட்டு பூனை பக்கத்துல எலி போய் உட்கார்ந்தத பார்த்ததோ சுண்டெலிய சாப்பிட தைரியம் இல்லாத கீரி புள்ளையும் ஆந்தையும் அங்கிருந்து ஓடிடுச்சுங்க. உடனே அந்த பூனை சுண்டெலி கிட்ட, சுண்டெலி, என்ன பார்த்ததும் பயந்து போய் அந்த கீரி புள்ளையும் ஆந்தையும் உன்னை சாப்பிடாம ஓடி போயிடுச்சுங்க. அப்படின்னா நான் உன்னோட உயிரை காப்பாத்தினதா தானே அர்த்தம்? அப்புறம் யோசிக்கிற, சீக்கிரமா வந்து வலைய கடிச்சு என்ன இதுல இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லுச்சு. பொறுங்க பொறுங்க, உங்கள மாதிரி பலசாலி கூட நட்பு வச்சுக்கிட்டா நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? இப்ப நான் உன்னை வலைய கடிச்சு காப்பாத்தினா வெளியில வந்து என்ன சாப்பிட மாட்டேன்னு என்ன நிச்சயம்
வேணும்னா அந்த வேட்டைக்கார வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம், அப்புறமா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுச்சு அந்த சுண்டெலி. அது சொன்னபடியே மறுநாள் காலையில அந்த வேட்டைக்கார வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த எலி வலைய கடிச்சு பிச்சு எடுத்துருச்சு. வேட்டைக்கார வர்றதுக்குள்ள அந்த காட்டுப்பூனை மரத்துல இருந்து எகிரி கீழே இறங்கி ஓடி போயிடுச்சு. உடனே சுண்டெலியும் தன்னோட பொந்துக்குள்ள ஓடி போயிடுச்சு. மரத்துக்கிட்ட வந்த வேட்டைக்காரன் தன்னோட வலை பிஞ்சு கிடக்கறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான். தன்னோட ஆசை நிராசை ஆயிடுச்சேங்கிற வருத்தத்தோட திரும்ப வீட்டுக்கு போனான். வேட்டைக்காரன் போனத பார்த்ததோ அந்த காட்டுப்பூனை திரும்ப வந்து மரத்து பொந்துல இருந்த எலிய பார்த்து, நண்பா, இன்னைக்கு நீ என் உயிரை காப்பாத்திட்ட, அதனால இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்களா வாழலாம் அப்படின்னு அன்பா கூப்பிட்டுச்சு. அதுக்கு அந்த எலி சிரிச்சுக்கிட்டே, நண்பர்கள் எப்படி எதிரிகளா வாழ்வாங்க, அந்த மாதிரி எதிரிகள் எப்படி நண்பர்களா வாழ்வாங்கன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது பரம எதிரிகளா ஆன நம்ம 2 பேருக்குள்ளார நட்பு எப்படி ஒத்து வரும்? ஏதோ இன்னைக்கு நான் உன் உயிரை காப்பாத்தினங்கிற நன்றி கடனுக்காக நீ என்னோட நட்பா இருக்கணும்னு நினைக்கிற. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன கொன்னு சாப்பிடணும்னு நினைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? விரோதிகளோட அவசரத்துக்கு நட்பா பழகுனாலும் அந்த நட்பு எப்பவும் நிரந்தரமா இருக்காது. எப்ப இருந்தாலும் ஆபத்து வரும். நீ என்ன காப்பாத்தன, அதுக்கு பதிலா நான் உன்னை காப்பாத்தன. அதுதான் நியாயமும் கூட. நம்ம 2 பேரோட உறவு இதோட முடிஞ்சது. இனிமே என் பக்கம் நீ வராத அப்படின்னு சொல்லி பொந்துக்குள்ள போயிடுச்சு. சுண்டெலி சொன்னதுல உண்மை இருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட காட்டுப்பூனை எதுவும் சொல்லாம திரும்ப போயிடுச்சு. இந்த கதையில இருந்த பாத்திரங்கள் பரம எதிரிகளான பூனையும் எலியும் தான்னு சொன்னாலும் மனுஷங்களுக்கும் இந்த கதையில வர்ற நீதி பொருந்தும். சூழ்நிலை காரணமா எப்பவாவது விரோதிக்கு உதவலாம், ஆனா தெரிஞ்சே விரோதிகளோட நட்பு மட்டும் வச்சுக்க கூடாது. ஏன்னா விரோதிகளோட மனசு எப்ப எப்படி மாறுன்னு தெரியாததால வாழ்க்கைய பணயமா வச்சு யாரையும் குருட்டுத்தனமா நம்ப கூடாது. Please watch and subscribe to our channel and don't forget to tap. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல கரும்பு சாகுபடி அதிகமா இருக்கும். அந்த கிராமத்துக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுல ஒரு யானையும் வாழ்ந்து வந்தது. அது எதிர்பாராத விதமா ஒரு நாள் காட்டுல இருந்து அந்த வயலுக்கு வந்து சேர்ந்துச்சு. அந்த வயல்ல நிறைய கரும்புகளை பார்த்த யானை மனசுக்குள்ள, ஹோ ஹோ, ருசியான கரும்புகள், இது எல்லாத்தையும் சாப்பிட போறேன் அப்படின்னு நினைச்சு அங்க இருந்த கரும்புகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. அந்த நேரத்துல நிலத்துக்கு சொந்தக்காரரான ராஜேஷ் அங்க வந்து யானைய பார்த்து, ஐயோ, அந்த யானை என் கரும்பு தோட்டம் மொத்தத்தையும் நாசம் பண்ணுதே, இப்ப என்ன பண்றது, அட கடவுளே அப்படின்னு நினைச்சு பதறினாரு. ஆனா அது கிட்ட போற தைரியம் மட்டும் அவருக்கு வரல. இப்படி தினமும் அந்த யானை யாராவது ஒருத்தவங்க நிலத்துக்கு போய் கரும்புகளை சாப்பிட்டுக்கிட்டு, அப்போ தினமும் இங்க இருக்கிற நிலத்துக்கே நான் வந்துகிட்டு இருக்கேன், கரும்பு சாப்பிட சாப்பிட தீர மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே வந்தது. அந்த யானை செஞ்ச வேலையால எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல ஒருத்தரோட ஒருத்தர், ஐயோ, இந்த யானை எங்க இருந்து வருதுன்னு தெரியல, வந்து தோட்டம் முழுக்க நாசம் பண்ணுது, வெடி ஏதாவது வச்சு அத பயமுறுத்தணும்னா இங்க வராதுன்னு நினைக்கிறேன், அது நல்ல யோசனைதான். அத கேட்ட ராஜேஷ், இல்ல அப்படியெல்லாம் செய்யாதீங்க, அந்த மாதிரி செஞ்சா அது சாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, அதனால அப்படி செய்ய வேண்டாம், ஏதாவது பண்ணி அதை இங்க இருந்து துரத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு மறுநாள் கூட அந்த யானை தோட்டத்துக்கு வந்து கரும்பு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நிலத்துக்கு பக்கத்துல இருந்த குளத்துக்கு போய் தண்ணி குடிக்கலான்னு போச்சு. ஆனா எதிர்பாராத விதமா தண்ணிலேயே வழுக்கி விழுந்துருச்சு. அங்கிருந்து பயங்கரமா சத்தம் போட்டுச்சு. சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி வந்து நின்னுக்கிட்டு, அப்பா, இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுடா, இதோட இந்த யானையோட தொல்லை முடிஞ்சுது, அது அப்படியே இருந்து மூழ்கி சாகட்டும், இனிமே நமக்கு யானையால பிரச்சனையே வராது. அப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அது சாகட்டோன்னு விட்டுட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்த ராஜேஷ் அங்க நடந்துட்டு இருக்கறத பார்த்து பயந்து போய் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, டேய் சுமன், எங்க இருக்க, சீக்கிரமா உன்னோட ட்ரக்கை எடுத்துக்கிட்டு என் தோட்டத்துக்கு வந்து சேரு, அதே மாதிரி அரவிந்துக்கு ஃபோன் பண்ணி அவனோட ஜேசிபிய கூட எடுத்துக்கிட்டு
என் தோட்டத்துக்கு வந்து சேருங்க. சீக்கிரமா வாங்கடா. அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவனும் சரின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அங்க வந்து சேர்ந்தாங்க. அங்க வந்த உடனேயே விஷயம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிடுச்சு. உடனே அரவிந்த் தன்னோட ஜேசிபி மூலமா அந்த யானைய அந்த குளத்துல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்து ட்ரக்ல வச்சான். அதுக்கப்புறமா ராஜேஷ் அவன்கிட்ட, நண்பா, இத ஜாக்கிரதையா காட்டுல கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொன்னான். அதுக்கும் அவன் சரின்னு சொல்லி அந்த யானைய ட்ரக் மூலமா கொண்டு போய் காட்டுல விட்டான். ராஜேஷ் அங்க இருந்தவங்கள்ட்ட, உங்களுக்குலாம் ஏதாவது மனசாட்சி இருக்கா? ஒரு உயிர் போய்கிட்டு இருக்கு, நீங்க போகட்டும்னு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த யானைக்கு என்ன தெரியும்? நம்ம தோட்டம் நாசமாயிடுச்சுன்னா நமக்கு நஷ்டம் வரும்னு அதுக்கு தெரியுமா? அதுக்கு மட்டும் மனுஷங்களுக்கு ஈவு இறக்கம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துக்கு தண்ணி குடிக்க கூட அது வராது. ச்சே, மனுஷனா பிறந்தா மிருகங்கள் மேல ஈவு இறக்கம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மனுஷங்களை விட மிருகங்களே தேவலான்னு நிரூபிச்சிட்டீங்க. மிருகங்களுக்காவது விசுவாசங்கிற ஒரு அறிவு இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட கோபமா புத்தி வர்ற மாதிரி சொன்னான். அத கேட்ட அவங்க தலை குனிஞ்சு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. நிஜம்தானே, மிருகங்கள் தெரியாம தப்பு பண்ணிடுது. அந்த காரணத்துக்காக மனுஷங்களான நம்ம அதுங்க உயிரை வாங்குறது ரொம்ப பெரிய தப்பு. ராஜேஷ் மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கறதால இந்த மாதிரி ஜீவன்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இல்லனா நம்மள மாதிரி ஆட்கள் இவங்கள மியூசியம்ல இல்ல எக்ஸிபிஷன்ல தான் பாக்குற மாதிரி இருக்கும். முன்பொரு காலத்துல சித்திரக்கூட்ட தேசத்துல விசித்திரவர்மா அப்படிங்கிற ராஜா இருந்தாரு. அவருக்கு ஒரு நாள் வழக்கம் போல 3 சந்தேகங்கள் வந்தது. சபைய கூட்டி, நம்ம வாழ்க்கையில நமக்கு முக்கியமான சமயம் எது? அதே மாதிரி நமக்கு முக்கியமானவங்க யாரு? அதே மாதிரி நமக்கு தேவையான முக்கியமான தர்மம் எது அப்படின்னு கேட்டாரு. சபையில இருந்த எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பதில சொன்னாங்க. அந்த பதில்ல எதுவுமே ராஜாவுக்கு திருப்தி அளிக்கல. தன்னோட சந்தேகத்தை எப்படியாச்சும் தீர்க்கணும்ட்டு அவரு ஊர் பயணம் மேற்கொண்டாரு. அப்படி பயணத்தின் போது அவருக்கு கண்ம மகரிஷி ஆசிரமம் தெரிய வந்தது. அவரை பார்த்து தன்னோட சந்தேகத்தை தீர்க்கலாம் அப்படின்னு ஆசிரமத்துக்குள்ள போனாரு. அந்த நேரத்துல மகரிஷி மண்ணை தோண்டி அதுல தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தாரு. விசித்திரவர்மன் மகரிஷி கிட்ட போய் அவரை நமஸ்காரம் பண்ணி, சுவாமி, எனக்கு 3 சந்தேகங்களுக்கு விடை தெரிய வேண்டும். அதற்கு தான் இங்கே வந்தேன். தயவு செய்து அதை விளக்குங்கள் அப்படின்னு பணிவோட கேட்டாரு. மகரிஷி அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டே, உனக்கு வந்த 3 சந்தேகங்கள் என்ன அப்படின்னு கேட்டாரு. சுவாமி, வாழ்க்கையோட முக்கியமான சமயம் எது? நமக்கு முக்கியமானவர் யார்? நமக்கு ஆச்சரியம் தரும் வகையில் உள்ள முக்கியமான தர்மம் எது அப்படின்னு கேட்டாரு. மகாராஜா கேட்ட கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாம மகரிஷி அவரோட வேலையே செஞ்சிட்டு இருந்தாரு. ஐயா, உங்க கையில உள்ளதை என்கிட்ட கொடுங்க, நான் தோன்றேன். கொஞ்ச நேரம் நீங்க ஓய்வெடுங்க அப்படின்னு சொன்னாரு ராஜா. உடனே கடப்பாறைய ராஜா கிட்ட கொடுத்து மகரிஷி கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாரு. மகாராஜா நிறைய குழிகளை தோண்டி கொஞ்ச நேரம் கழிச்சு மகரிஷி கிட்ட மறுபடியும் வந்து தன்னோட சந்தேகத்தை கேட்டாரு. மகரிஷி பதில் சொல்லாம ராஜா கையில இருந்த கடப்பாறைய திரும்பவும் வாங்க போனாரு. ராஜா அவர்கிட்ட அதை கொடுக்காம திரும்பவும் போய் குழிய தோண்ட ஆரம்பிச்சாரு. சூரிய அஸ்தமனம் வரைக்கும் மகாராஜா அதே வேலைய செஞ்சிட்டு இருந்தாரு. மகரிஷி மட்டும் மகாராஜா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல. அப்போ மகாராஜா, சுவாமி, நீங்க ஒரு ஞானி, உங்ககிட்ட சந்தேகத்தை கேட்கலான்னு எவ்ளோ ஆசையாக உங்க இடத்துக்கு வந்த. ஒருவேளை நான் கேட்ட சந்தேகத்துக்கு பதில் தெரியலனா தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் என் வழியில போயிடுறேன். அதுக்கு மகரிஷி, யாரோ நம்ம ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க, முதல்ல அத போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வழியில நடந்து போனாரு. வாசல்ல ஒரு ஆளு வயிற பிடிச்சுக்கிட்டு உடம்பு பூரா காயத்தோட வேக வேகமா வந்தாரு. அவர் வயித்துல இருந்து ரத்தம் வந்துச்சு. அந்த ஆளு உள்ள வந்த கொஞ்ச நேரத்துக்குலாம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. மகாராஜாவும் மகரிஷியும் அவன் உடம்புல இருந்த துணிய கழட்டிட்டு பார்த்தா அவன் உடம்புல கீறல்கள் இருந்துச்சு. மகாராஜா அந்த காயங்களை தண்ணியால நல்லா கழுவி விட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சு விழிப்பு வந்தது. கண்ணை திறந்த உடனே தாகம் அப்படின்னு சொன்னதும் மகாராஜா உள்ள போய் குடிநீரை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தாரு. மகரிஷி அந்த காயங்களுக்கு பச்சிலை மருந்து போட்டு கட்டும் கட்டினாரு.
இருட்டிட்டதால மகாராஜாவும் அங்கேயே படுத்துக்கிட்டாரு. விடிஞ்சதும் காயப்பட்ட அந்த மனிதன் ராஜா கிட்ட வந்து பிரபு, என்ன மன்னிச்சிடுங்க. அப்படின்னு அவர் கால்ல விழுந்தான். மகாராஜாவுக்கு இவன் ஏன் இப்படி பண்ணான்னு புரியாம நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் ஏன் நான் உன்னை மன்னிக்கணும்? அப்படின்னு கேட்டாரு. பிரபு, உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு நல்லா உங்களை தெரியும். ராஜ துரோகம் பண்ணிட்டான்னு என் அண்ணனுக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்துட்டீங்க. அப்பையில இருந்து உங்களை கொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க கண்ம மகரிஷி ஆசிரமத்துக்கு போனதை பார்த்து நீங்க வெளியில வரும்போது உங்களை கொல்லலான்னு ஒரு புதர் பக்கத்துல நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க பரிவாரங்கள் என்னை கண்டுபிடிச்சு என்னை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எப்படியோ அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு உள்ள ஓடி வந்தேன். சமயத்துல என் காயங்களை கழுவி என் உயிரை நீங்க காப்பாத்தலன்னா இந்நேரம் நான் இறந்திருப்பேன். எனக்கு உயிர் பிச்சை போட்ட உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த ஆள். அத கேட்டதும் மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் போய் மகரிஷிய சந்திச்சு, சுவாமி, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல, அதனாலதான் என் சந்தேகங்களுக்கு நீங்க பதில் சொல்லல. அதுக்கு மகரிஷி சிரிச்சுக்கிட்டு, மகாராஜா, உங்க சந்தேகங்களுக்கு நொடியில பதில் சொல்லிடலாம், ஆனா அது உங்களுக்கு புரியணுமே அப்படின்னு சொன்னாரு. சுவாமி, நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியல, தயவு செய்து எனக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. நேற்று உன் சந்தேகத்திற்கு பதில் சொல்லாததாலதான் பள்ளத்தை தோண்டி இங்கேயே தங்கிட்ட. ஒருவேளை நேத்தே கிளம்பி இருந்தா அவன் கையால நீ செத்து இருப்ப. அதனால உன் வாழ்வில் முக்கியமான ஒருவன் நான் தானே. அதன் பிறகு உன்னை கொல்ல வந்த மனிதனுக்கு நீயே சேவைகள் செய்து அவனை காப்பாத்திருக்க. இப்போ உனக்கு புரியற மாதிரி சொல்றேன் கேளு. வாழ்க்கையில முக்கியமான சமயம் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது. இருக்கிற எல்லா சமயமும் எல்லா நொடியும் முக்கியமானதுதான். அதை நாம வீணடிக்க கூடாது. காலம் எதை நிகழ்த்துமோ யாருக்கும் தெரியாது. இப்போ உன்னுடைய இரண்டாவது சந்தேகத்திற்கும் பதில் சொல்கிறேன் கேள். உன் பக்கம் யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் முக்கியமானவங்க. ஏன்னா யார் வேணா உனக்கு எதிரா எப்ப வேணா மாறலாம். இப்பொழுது உன் மூன்றாவது சந்தேகத்திற்கான பதில், நம் உற்றார்களுக்கு உதவி செய்வதே வாழ்வின் முக்கிய தர்மம் அப்படின்னு சொன்னாரு. மகரிஷியோட பதில கேட்டு மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவருக்கு சாஷ்டாங்கமா நன்றிய சொல்லி ராஜபவனத்துக்கு போயிட்டாரு. முன்பொரு காலத்துல ரமேஷ்ங்கிற ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. அவர்கிட்ட நிறைய பசுக்கள் இருந்தது. அவரு பணத்துக்காக கண்ணுக்குட்டிக்கு பால் கிடைக்காத மாதிரி பாலுக்கு பதிலா மருந்த கொடுத்துக்கிட்டு இருந்தா. அதனால கண்ணுக்குட்டி பால் குடிக்கிறதுக்காக வராது. அத ஒரு பசுமாடு பாத்துச்சு. ஐயோ, இந்த ரமேஷ் என்ன இப்படி பண்றாரு? என் குட்டிக்கு பால் கொடுக்க முடியாம மருந்து கொடுக்கறாரு. அந்த மருந்து குடிக்கிற என் குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்னவோ அப்படின்னு ரொம்ப பயந்துச்சு. எப்படியாவது இந்த விஷயத்த ரமேஷ் கிட்ட கேட்கணும்னு நினைச்சது. ஒரு நாள் ரமேஷ் மாட்டுக்கிட்ட வந்ததும், ஐயா, நான் நல்ல விதமா தானே பால் கொடுத்துட்டு இருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வைக்கோல் போட்டீங்கன்னா அதிகமா பால் கொடுப்போம். ஆனா இப்படி எங்க குட்டிகளுக்கு மருந்து கொடுத்து அதோட ஆரோக்கியத்தை பாழாக்கிடாதீங்க அப்படின்னு கோரிக்கை விடுத்தது. எவ்வளவு நாளா இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் எதை எப்ப பண்ணணும்னு. கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு திட்டிட்டு பால் எல்லாத்தையும் கறந்துட்டு போயிட்டான். இந்த ரமேஷ் ரொம்ப மூர்க்கமா இருக்காரு. என் குழந்தைய நான் தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு யோசிச்சு, ஒரு வேலை செய்யலாம். நாளைக்கு ரமேஷ் வர்றதுக்கு முன்னாடியே நான் போய் குட்டிக்கு பால் கொடுத்துடுறேன் அப்படின்னு மறுநாள் ரமேஷ் வர்றதுக்கு முன்னாடியே போய் கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு திரும்பவும் அதோட இடத்துல வந்துச்சு. அம்மா, இன்னைக்கு என் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்து பசியாத்திட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ரமேஷ் அங்க வந்து எல்லா மாட்டுல இருந்தும் பாலை கறந்து அந்த மாட்டுக்கிட்ட வந்தாரு. பால் வழக்கம் போல இல்லாம ரொம்ப கம்மியா கொடுத்துச்சு. ரமேஷ் மனசுக்குள்ள, என்னது இது, பாலை கம்மியா கொடுக்குது அப்படின்னு மாட்டுக்கிட்ட, என்ன இன்னைக்கு கம்மியா பால் கொடுத்துருக்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா உனக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அங்க இருந்து போயிட்டான். ஆனா ரமேஷுக்கு அந்த மாட்டு மேல சந்தேகம் வந்தது. மறுநாள் காலையில ரமேஷ் வர்றதுக்கு முன்னாடியே கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துச்சு. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து ரமேஷ் பாத்துட்டான். ஓஹோ, இந்த மாடு ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இத நான் பாத்துக்கிறேன் ஒரு கை அப்படின்னு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பால் கறக்கிறதுக்காக மாட்டுக்கிட்ட போனான். அன்னைக்கும் பால் கம்மியா கொடுத்ததால பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை எடுத்து அடிச்சான்.
என்னையே ஏமாத்துறியா? உன் பால் எல்லாத்தையும் உன் கண்ணுக்குட்டிக்கு கொடுத்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு அந்த பசுமாட்டை கொடுமைப்படுத்தினான். பாவம், அந்த மாடு வலி தாங்க முடியாம கத்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அடிச்சுட்டே இருந்தான். மாட்டுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நாளையில இருந்து இவனுக்கு ஒரு சொட்டு பால் கூட கொடுக்க கூடாது, என் உயிரே போனாலும் சரி அப்படின்னு நினைச்சது. மறுநாள் பால் கறக்கிறதுக்காக வந்த ரமேஷுக்கு ஒரு சொட்டு பாலை கூட கொடுக்கல. ரமேஷுக்கு கோபம் வந்து, இரு உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கசாப்பு கடைக்காரனை கூட்டிட்டு வந்து மாட்டையும் கண்ணுக்குட்டியும் அவனுக்கு வித்துட்டான். இப்படி பண்ணாதான் உனக்கு புத்தி வரும், போய் சாவு போ அப்படின்னு மாட்டை கசாப்பு கடைக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டான். அவன் மாட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுங்க கிட்ட இப்படி சொன்னான். எதுக்கு பால் கொடுக்கறத நிறுத்திட்ட? நான் நல்லாதான் பால் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இந்த ரமேஷ் என் குழந்தைக்கு பால் கொடுக்க விடாம அது பசிய போக்குறதுக்கு ஏதோ மருந்து கலந்து கொடுத்து இது ஆரோக்கியத்தை நாசம் பண்ணான் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு. அதை கேட்ட கசாப்பு கடைக்காரன் இறக்கப்பட்டான். சரி, நான் உன்னை காப்பாத்துறேன், என் வீட்டுக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லி மாட்டை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அதுக்கு வயிறார ஆகாரம் கொடுத்தான். அன்னையில இருந்து மாடு கசாப்பு கடைக்காரனுக்கு நல்ல பால் கொடுத்தது. அதோட கண்ணுக்குட்டிக்கு கூட நிறைய பால் கொடுத்தது. ஒரு நாள் அந்த பக்கமா போயிட்டு இருந்த ரமேஷ் பசுமாட்டை பார்த்து கசாப்பு கடைக்காரன்ட்ட, நீ அன்னைக்கு இந்த மாட்டை சந்தைக்கு கொண்டு போகலையா? இந்த மாதிரி நல்ல மாட்டை யாரும் விற்க மாட்டாங்க. இது எவ்வளவு நல்ல பால் தருது தெரியுமா? உன்ன மாதிரி ஆளுங்க பணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னதால ரமேஷுக்கு தான் செய்த தவறு என்னங்கிறது தெரிஞ்சது. முன்பொரு காலத்துல ஒரு ஊர்ல ராமு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு ஒரு கால் சரியில்லாததால எப்ப பார்த்தாலும் நோண்டி நோண்டி நடப்பான். அத நினைச்சு எப்ப பார்த்தாலும் வருத்தப்படுவான். அவன்கிட்ட ஒரு ஆடு இருந்துச்சு. கோடாலி உதவியால காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி ஆட்டுக்குட்டி கூடவே போயிட்டு வருவான். ராமுவை பார்த்த ஊர் மக்கள் சிலர் நொண்டி பையான்னு கிண்டல் பண்ணாங்க. அத பார்த்து வருத்தப்பட்டு, கடவுளே, எனக்கு ஏன் இந்த காலை இப்படி படைச்ச? இதனால நான் ரொம்ப அவமானப்படுறேன். சீக்கிரமாவே என் காலை நல்லாக்கிடு கடவுளே அப்படின்னு காட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஆட்டுக்குட்டிய மேய விட்டுட்டான். ரொம்ப தூக்கம் வந்ததுனால ஒரு மரத்துக்கிழ படுத்து தூங்கிட்டான். சாயந்தரம் ஆனதும் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு, மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரமா சில விறகுகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தனக்கு பக்கத்துல இருந்த மரத்து மேல ஏறினான். அந்த ஆட்டுக்குட்டி அந்த மரத்துக்கு கீழே தான் மெஞ்சுது. ராமு விறகு வெட்டும் போது கை தவறி கோடாலி ஆட்டுக்குட்டி மேல விழுந்துருச்சு. கோடாலி ஆழமா வெட்டினதுனால ஆட்டுக்கு நிறைய ரத்தம் போய் செத்து போச்சு. ராமு உடனே மரத்துல இருந்து இறங்கி, ஐயோ கடவுளே, இப்படி நடந்து போயிடுச்சே. செல்லம்மா வளர்த்த ஆட்டுக்குட்டிய ஏன் கையாலேயே கொல்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் நடக்குது அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். இந்த நேரத்துல பலத்த இடியோட மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. எதுவும் செய்ய முடியாம அங்கிருந்து வேக வேகமா வீட்டுக்கு கிளம்பி போனான். ஒரே இருட்டா ஆயிடுச்சு. அங்கிருந்து எந்த பக்கம் எங்க போறதுன்னே அவனுக்கு புரியல. ராமுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ராமு நொண்டி நொண்டி போய்கிட்டு இருக்கும்போது வழியில அவன் ஒரு வீட்டை பார்த்தான். நேரா அங்க போனான். அங்க போய் பார்த்தா அந்த வீட்டு எஜமானரை 4 திருடங்க கட்டி வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க. அத பார்த்த ராமுக்கு எல்லாம் புரிஞ்சு சிங்கம் மாதிரி சத்தம் கொடுத்தான். அந்த சத்தத்தை கேட்டு நிஜமாவே சிங்கம் தான் வந்துருச்சு நினைச்சு அந்த கொல்லைக்காரங்க ஓடி போயிட்டாங்க. உடனே ராமு அந்த எஜமானர் கிட்ட போய் அவரோட கட்டுகளை அவிழ்த்து விட்டான். ராமு செஞ்ச வேலைக்கு அந்த எஜமானர் நன்றிகளை சொல்லி, என் உயிரை காப்பாத்துன உனக்கு ரொம்ப நன்றி போ. ஆமா, நீ இந்த இடத்துல இந்த நேரத்துல என்ன பண்ற அப்படின்னு கேட்டாரு அந்த எஜமான். நான் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ச்சிக்கிட்டு காட்டுக்கு வந்தேன். விறகு வெட்டும் போது கோடாலி பட்டி என் ஆட்டுக்குட்டி செத்துருச்சு. ரொம்ப மழை பெஞ்சதால வழி தவறி நான் இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அத கேட்ட அந்த எஜமானர், கடவுளுக்கு எதை எப்ப செய்யணும்னு நல்லா தெரியும். இன்னைக்கு கூட கடவுள் தான் உன்னை எனக்கு அனுப்பியிருக்காரு. அதனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து, இந்தப்பா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு பணத்தை கொடுத்து அனுப்பி விட்டாரு. ராமு அந்த பணத்தை வச்சு தன்னோட காலை சரிப்படுத்திக்கிட்டான். மீதி பணத்துல நிறைய ஆட்டுக்குட்டிகளை வாங்கி வியாபாரம் ஆரம்பிச்சான். அத பார்த்த ஊர் மக்கள் ராமுவை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டாங்க.
கடவுளுக்கு எப்ப யாருக்கு என்ன உதவி செய்யணும்னு தெரியும். அதனாலதான் என் கஷ்டம் எல்லாம் இப்ப தீந்து போயிடுச்சு அப்படின்னு அன்னையில இருந்து ராமு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். அது ஒரு பட்டணம். அங்க சுமன் ஒரு பெரிய திருடனா வாழ்ந்து வந்தான். அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஜெயில் தண்டனையில இருந்து வெளியில வந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்ப அவனோட மனைவி, இப்பவாவது நீங்க திருந்துனீங்களா? தயவு செஞ்சு உங்க மனச மாத்திக்கிட்டு இனிமேலாவது திருடாதீங்கங்க. என்னம்மா என்ன பேசுற? இவ்ளோ நாள் நான் திருடிட்டு வந்த காசுல தான் நீயும் சாப்பிட்டு இருக்க, ஞாபகம் இருக்கா? அத என்னைக்கும் மறந்துடாத. ச்சீ, நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டீங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டான். அப்போ சுமன் நல்லா யோசிச்சு மனசுக்குள்ள, இது வேலைக்காகாது. இனிமே யார் கையிலயும் மாட்டாம இருக்கணும், கொள்ளை அடிக்கணும், ஆனா பேர் வெளியே வரக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அவங்க வீட்ல ஒரு சின்ன பொம்மை ஹெலிகாப்டர் இருந்தது. அத பார்த்து சுமன் தன்னோட மனைவி கிட்ட, சுமித்ரா கொஞ்சம் இங்க வாயேன். அந்த ஹெலிகாப்டர் யாரோடது? அது எங்க அண்ணன் குழந்தைக்கு வாங்கிட்டு வந்தாரு. அதுல ரிமோட் கண்ட்ரோலும் இருக்கு. அது மூலமா அத எவ்வளவு தூரம் வேணாலும் எடுத்துட்டு போலாம். எனக்கு கூட ரொம்ப பிடிச்சது. அப்ப அவனுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. இந்த ஹெலிகாப்டர் வச்சு என்னால செம்மையா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அந்த ஹெலிகாப்டரை எடுத்துக்கிட்டு அத அவன் போன்ல கனெக்ட் பண்ணி அத ஒரு பெரிய பணக்காரரோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினான். அத பார்த்த அந்த வியாபாரி பயங்கர ஆச்சரியப்பட்டு, அப்போ அந்த ஹெலிகாப்டரோட கனெக்ட் பண்ணப்பட்ட போன்ல இருந்து, ஏய், மரியாதையா நாளை காலையில 8 மணிக்கு உன்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து வைக்கிற. நாளைக்கு இந்த ஹெலிகாப்டர் வரும், அந்த பணத்தை இதுல வச்சிடு. இந்த விஷயத்த நீ யார்கிட்டயாச்சும் சொன்னேன்னா உன் உயிரோட சேர்த்து உன் பையன் உயிரும் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஹெலிகாப்டர் அங்க இருந்து இன்னொரு கடை வாசல்ல போய் நின்னுக்கிட்டு அதே மாதிரி சொல்லுச்சு. அத கேட்டு அந்த வியாபாரி ரொம்ப பயந்துட்டாரு. ஹெலிகாப்டரை மறுபடியும் சுமந்த் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். மறுநாள் காலையில விடிஞ்சது. அந்த 2 வியாபாரிகளும் பயந்துகிட்டே ஹெலிகாப்டருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஹெலிகாப்டர் வந்தது. அதுல இருந்த போன்ல, மரியாதையா பணத்தை இதுல வச்சுட்டு இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தான். சரி சரி இப்பவே தோறேன் அப்படின்னு பணத்தை கொண்டு வந்து ஹெலிகாப்டர்ல வச்சாரு. அவர் அப்படி செஞ்ச உடனேயே ஹெலிகாப்டர் அங்க இருந்து கிளம்பிடுச்சு. கொஞ்ச தூரம் தள்ளி இன்னொரு வியாபாரியோட கடை முன்னாடி வந்து ஹெலிகாப்டர் நிறுத்தினான். டேய், மரியாதையா பணத்தை எடு, இல்லனா இதே ஹெலிகாப்டர் வச்சு உன்னை சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவரும் இருந்த பணத்தை எடுத்துட்டு வந்து ஹெலிகாப்டர்ல இருந்த பையில வச்சான். உடனேயே சுமந்த் ஹெலிகாப்டரை ரிமோட் கண்ட்ரோல் உதவியோட எடுத்துட்டு போனான். ஹெலிகாப்டர் கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சதும் பயங்கரமான காத்தடிச்சுது. அந்த காத்துல ஹெலிகாப்டர் அப்படி இப்படின்னு அலமோத ஆரம்பிச்சது. அது அப்படி அலமோதினதுனால அதுக்குள்ள இருந்த பணம் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்போ கீழே இருந்த மக்கள் எல்லாம், ஹெலிகாப்டர்ல இருந்து யாரோ பணம் போடுறாங்கப்போ, நமக்கு உதவி செய்யதான் யாரோ இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் வீடியோ மூலமா பாத்துட்டு இருந்த சுமந்த், ஐயோ என்ன இது இப்படி ஆயிடுச்சு? நான் பணம் சம்பாதிக்கலான்னு இவ்ளோ நல்ல யோசனைய பண்ண, ஆனா கடைசியில இப்படி நடந்துருச்சு. இதெல்லாம் நான் தான் பிளான் பண்ணி கொள்ளை அடிச்சேன்னு தெரிஞ்சா திரும்பவும் நான் ஜெயிலுக்கே போக வேண்டியதுதான் அப்படின்னு ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருந்தான். சுமந்த் அவன் ஒண்ணு நினைச்சான், ஆனா இன்னொன்னு நடந்தது. அதனாலதான் கஷ்டப்படாம கிடைக்கிற பணம் நிலைக்கவே நிலைக்காது. ஒருவேளை அது நமக்கு வந்தா கூட ஏதோ ஒரு வகையில அது அழிஞ்சு போயிடும். சுமந்தோட வாழ்க்கையில நடந்த மாதிரியே. அதனால எப்பவும் கஷ்டப்பட்டு நியாயமா சம்பாதிக்கணும். அநியாயமா சம்பாதிக்கணும்னு நினைச்சா இந்த முன்பொரு காலத்துல மகத தேசத்தை சந்திரசேகர் அப்படிங்கிற ராஜா ஆண்டு வந்தாரு. அவரு நாட்டு மக்களை ரொம்ப நல்லபடியா பாத்துப்பாரு. அவரு ஒரு நாள் அவரோட ராஜ்யத்துல யார் சிறந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சாரு. அதுக்காகவே பிரத்யேகமா ஒரு சபையையும் ஏற்பாடு பண்ணாரு. அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை மகாராஜா கிட்ட சொல்லி தான் தான் சிறந்தவர் அப்படிங்கிற பேரை வாங்கி அவர் கொடுக்கற பரிசை வாங்கறதுக்காக நிறைய பேரு வந்தாங்க. முதல்ல பிரசித்தி பெற்ற வியாபாரி அப்படிங்கிற பேர் வாங்கின சுப்பையா வந்தாரு. பிரபு, எங்க ஊர்ல நான் பெரிய கோயில் ஒண்ணு கட்டினேன் அப்படின்னு அவரு செஞ்ச சிறந்த வேலைய பத்தி சொன்னாரு. சுப்பையா, ஆலயம் கட்டுவதில் என்ன விசேஷம் உள்ளது? மகாராஜா, ஆலயம் கட்டுறதுக்காக தேச விதேசத்துல இருந்து விலை உயர்ந்த கற்களை இறக்குன. அது மட்டும் இல்ல, நல்ல சிற்ப கலைஞர்களை கொண்டு சிற்பங்கள் செய்தேன்.
நீங்க சொல்வதை வைத்து பார்த்தால் அந்த கற்களும் சிலையை வடித்த சிற்பியும் தான் சிறந்தவன். நீங்கள் எப்படி சிறந்தவராவீர்கள்? பிரபு, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த வேலைக்காக என்னோட சொந்த பணம் ₹1,00,000 நான் கொடுத்தேன். அது சிறந்தது இல்லையா? அதை சிறந்ததாக நான் எண்ண மாட்டேன். உனக்கு வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தில் தானே கோவிலை கட்டினாய். அந்த லாபம் மொத்தமும் நேர்மையாக கிடைத்ததா? அந்த கேள்விக்கு சுப்பையா பதில் சொல்லாம மௌனமா இருந்தாரு. அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கிற குரு சுவாமி நித்யானந்தா ராஜவைக்கு வந்திருந்தாரு. மகாராஜா, நான் சிறந்தவன் என்று ஒத்துக்கொள்வீர்களா? சுவாமி, உங்களை மிஞ்சிய சிறந்தவர் யார் இருக்கிறார்? மக்களுக்கு தேவையான போதனைகளை அளித்து அவர்களின் அறிவை வளர்க்கும் நீங்கள்தான் சிறந்தவர்களின் சிறந்தவர்களாகும். மகாராஜா சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட நித்யானந்தா அதுக்கப்புறம் எதுவும் சொல்றதுக்கு இல்லன்னு சொல்லி இருக்கையில உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவங்க செய்த சிறந்த செயல்களை சொன்னாங்க. ஆனா அது எல்லாமே சிறந்த செயல்களா மகாராஜாவால ஒத்துக்க முடியல. என்னுடைய ராஜ்யத்தில் சிறந்தவர்களே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒருத்தர் மகாராஜா முன்னாடி வந்து அவரை நமஸ்காரம் பண்ணாரு. யார் நீ? என்ன சிறந்த செயல் செய்தாய்? அப்படின்னு சலிப்போட கேட்டாரு ராஜா. மகாராஜா, என்ன ராஜையான்னு சொல்லுவாங்க. நான் வீதியில பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு வரேன். பிச்சைக்காரனான நீ என்ன சிறந்த செயல் செய்தாய்? மகாராஜா, நான் பிச்சை எடுக்கிறது எனக்காக மட்டும் இல்ல. நான் பிச்சை எடுத்து சம்பாதிக்கிற காசை வச்சு நிறைய பேரோட பசிய தீர்த்துக்கிட்டு இருக்கேன். அது நான் செய்யற சிறந்த செயல் தானே. உங்களோட ராஜ்யத்துல இந்த நாட்டுல இருக்க சில மக்கள் அவங்க அப்பா அம்மாவை வீதியில தவிக்க விட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு நல்ல வழிய காமிச்சு உதவி செய்யணும்னு தான் நான் இங்க வந்தேன். ராஜையா சொன்னதை கேட்ட ராஜா, சபாஷ் ராஜையா, சபாஷ் அப்படின்னு பாராட்டினாரு. ராஜையா, நீ ஏழையானாலும் உள்ளத்தால் மிக உயர்ந்தவன். நீதான் சிறந்தவன் அப்படின்னு சொன்னாரு. தன்னோட ராஜ்யத்துல பெற்று வளர்த்த அம்மா அப்பாவை நிர்கதியா விட்ட மக்கள் மேல ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. இனிமே யாராவது அப்படி பண்ணா அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும்னு உத்தரவிட்டாரு. ஏற்கனவே பெற்ற பிள்ளைகளால கைவிடப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் வகையில மகாராஜா அவங்களுக்காகவே ஒரு பவனத்தை உருவாக்கினாரு. அந்த பவனத்துல நல்ல வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு இருக்க கைவிடப்பட்டவங்க ராஜையாவுக்கு நன்றி சொன்னாங்க. சிறந்தவன் அப்படிங்கிற பேர் வாங்க ஏதாவது செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல, பெரிய மனசு இருந்தா. முன்பொரு காலத்துல சிங்கவரம் அப்படிங்கிற கிராமத்துல சுப்பையாங்கிற ஒரு வியாபாரி இருந்தாரு. அவரு மகா கஞ்சம். எச்சில் கையில காக்கைய கூட விரட்ட மாட்டாரு. அந்த ஊர்ல ஏழை விவசாயிகள் எல்லாரும் அவங்களோட அவசரத்துக்கு சுப்பையா கிட்டதான் கடன் வாங்குவாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் சுப்பையா அதிகமா வட்டி வாங்குவாரு. எதிர்த்து பேசுனா எங்க பணம் தர மாட்டாரோன்னு அந்த ஊர்ல யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அதனால அந்த ஊர்ல சுப்பையா சொல்றதுதான் சட்டம், அவர் சொல்றதுதான் கட்டளைன்னு ஆச்சு. இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாலையா அப்படிங்கிற விவசாயி காலங்காத்தால எழுந்திருச்சு தன்னோட மனைவி குருவம்மா கிட்ட ராத்திரி தனக்கு ஒரு கனவு வந்ததுன்னு சொன்னாரு. அப்போ குருவம்மா குதூகலத்துல, என்ன கனவு அது அப்படின்னு கேட்டா. அதுக்கு பாலையா, கனவுல கூட அந்த சுப்பையா என்ன விட மாட்டேங்கிறாரு. எனக்கு 1000 ரூபாய் கடன் கொடுத்த மாதிரி கனவு வந்தது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு குருவம்மா சிரிச்சுக்கிட்டே, உங்க கனவு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சுப்பையா உங்களை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறாரா அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் குருவம்மா ஊருக்கு எல்லையில இருக்க குளத்துக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு வரலான்னு போனா. அங்க நிறைய பெண் கூட்டம் கும்பலா சேர்ந்து ஊர்ல என்னென்ன நடந்துச்சோ அத பேசிக்கிட்டாங்க. அவங்களோட குருவம்மாவும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சா. ராத்திரி அவளோட கணவருக்கு வந்த கனவை பத்தி பேசினா. அந்த சுப்பையா கனவுல கூட வந்து மக்களை இம்சப்படுத்துறாருன்னு எல்லாரும் அவரை கொஞ்ச நேரம் திட்டினாங்க. அப்போ அந்த இடத்துலயே இருந்த சுப்பையாவோட மனைவி அவங்க எல்லாரும் பேசுறத கேட்டு வருத்தப்பட்டா. அது மட்டும் இல்லாம தன்னோட கணவனோட கஞ்சத்தனத்தை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டா. வீட்டுக்கு வந்து சுப்பையா கிட்ட குளத்துக்கரையில நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னா. இனிமேலாவது மாறுங்கன்னு ரொம்ப கண்டிப்போட சொன்னா. மனைவி சொன்னதை கேட்ட சுப்பையா உடனே எழுந்திருச்சு நின்னு, சரிம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கடைக்கு போயிட்டாரு. அங்க தன்னோட வேலையால கூப்பிட்டு பாலையாவ உடனே அழைச்சிட்டு வரும்படி சொன்னாரு. பாலையா
பயந்துகிட்டே வந்து சுப்பையா முன்னாடி வந்து நின்னாரு. உடனே கோபப்படுற மாதிரி நடிச்சு, இப்பவே நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாவை எண்ணி வச்சுட்டு போ அப்படின்னு மிரட்டினாரு. அதுக்கு ஆச்சரியப்பட்டு போன பாலையா, ஐயா, நான் உங்ககிட்ட 1000 ரூபாய் எப்ப வாங்குனேன் அப்படின்னு ரொம்ப பணிவோட கேட்டாரு. அப்ப சுப்பையா, இந்த விஷயத்த ஊர் முழுக்க தண்டோர அடிச்சா உன் மனைவிய போய் கேளு. அதை விட பெரிய சாட்சி எங்க இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பாலையா, ஐயா, அவ ஒரு முட்டாள். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு நேத்து ராத்திரி வந்த கனவை பத்தி சொன்னதுனால அந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட அவ போய் சொல்லிருக்கா அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சேர வேண்டிய 1000 ரூபாவை எடுத்து வை, இல்லனா வா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போலாம் அப்படின்னு மிரட்டினாரு சுப்பையா. இந்த அநியாயத்தை பார்த்து சகிச்சுக்க முடியாம பாலையா, சரி வாங்க போலாம், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் அங்கேயே நியாயத்தை கேட்கலாம் அப்படின்னு கிளம்புனாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொன்னாங்க. சுப்பையாவோட சூட்சமோ பஞ்சாயத்து தலைவருக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு. பஞ்சாயத்து தலைவர் இப்போ தீர்ப்பு சொன்னாரு. பாலையா, நீ சுப்பையாவுக்கு 1000 ரூபாய் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. பஞ்சாயத்து தலைவர் சொன்ன தீர்ப்புக்கு பாலையா மிரண்டு போய் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே நின்னுட்டாரு. சுப்பையா சந்தோஷத்துல ரொம்ப பூரி படைஞ்சு, ஐயா பஞ்சாயத்து தலைவரே, சீக்கிரமா பணத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ பஞ்சாயத்து தலைவர் தன்னோட வீட்ல இருந்த 1000 ரூபாய் நாணயங்களை எடுத்து ஒரு தட்டு நிறைய வச்சு பாலையா கையில கொடுத்தாரு. ஒரு வேலைக்காரன ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வந்து பிடிக்க சொல்லி பாலையா முன்னாடி நிக்க சொன்னாரு. சுப்பையாவ கண்ணாடிய பாருன்னு சொன்னாரு. சுப்பையா கண்ணாடிய பாத்துட்டு இருக்கும் போது, சுப்பையா, 1000 ரூபாய் உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சுப்பையா, ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னாரு. உனக்கு சேர வேண்டிய 1000 ரூபாவை கண்ணாடியில இருந்து எடுத்துட்டு போ அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் கம்பீரமா சொன்னாரு. ஐயோ பஞ்சாயத்து தலைவரே, கண்ணாடியில இருக்க 1000 ரூபாவை என்னால எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. அப்ப பஞ்சாயத்து தலைவர் கோபத்தோட, நீ கனவுல பாலையாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும் போது கண்ணாடியில இருக்க 1000 ரூபாவை எடுத்துட்டு போறதுல என்ன கஷ்டம் அப்படின்னு கோபமா கேட்டாரு. அதுக்கு சுப்பையாக்கு என்ன சொல்றதுன்னு தோணாம மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டாரு. அப்ப பஞ்சாயத்து தலைவர் சுப்பையாவ நல்லா திட்டி, அப்பாவிகளை ஏமாத்துறதுக்கும் அநியாய வட்டி கொடுக்கறதுக்கும் 6 மாத கால தண்டனையும் கொடுத்தாரு. தனக்கு நியாயம் வாங்கி கொடுத்ததுக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு பாலையா சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு. பாலையா வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி கிட்ட, நாம ஒண்ணு நினைச்சா ஆண்டவன் ஒண்ணு நினைப்பான்னு சொல்லுவாங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னான். कृपया हमारा चैनल देखें और सब्सक्राइब करें और हाँ बेल आइकन को टैप। ஒரு காலத்துல ஒரு காட்டுல ஆலமரத்துல ஒரு பேயி ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அதுக்கு ரொம்ப போர் அடிச்சதால ஒரு வயதான பேய்கிட்ட போய், எனக்கு இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு ஏதாவது யோசனை சொல்லு. நீ மனுஷங்க வாழற இடத்துக்கு போ, அவங்களுக்கு வைத்தியம் செய்யற மாதிரி நடிச்சு அவங்கள அவதிப்படுத்தி ஆனந்தம் கொள் அப்படின்னு அறிவுரை சொல்லுச்சு. உடனே ஒரு ஊர் எல்லையில பாழடைஞ்ச பங்களாவை ஹாஸ்பிட்டல் மாதிரி பண்ணி அந்த இடத்துல அந்த பிசாசு வந்தது. இங்க எல்லா விதமான நோய்களுக்கும் பாதுகாப்பா வைத்தியம் பார்க்கப்படும் அப்படின்னு எழுதியிருந்தது. அதுவும் டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்ச நாள்லயே பட்டணம் முழுக்க ஃபேமஸ் ஆச்சு. நோயாளிகள்லாம் வர ஆரம்பிச்சாங்க. ஒரு நோயாளி உள்ள போய் அவர் எதிர்க்கையே தும்பினான். டாக்டர் வேஷத்துல இருந்த அந்த பேயி அந்த நோயாளிய பார்த்து, உங்க பிரச்சனை என்ன? ரொம்ப நாளா உடம்பு சரியில்லை டாக்டர், எவ்வளவு மருந்து எடுத்தாலும் ஜலதோஷம் மட்டும் போகவே மாட்டேங்குது. உடனே அந்த பிசாசு அவர் கைய பிடிச்சு பார்த்து, நீ உடனே குளத்துக்கு போய் 4 மணி நேரம் அங்கேயே மூழ்கி இரு. உனக்கு தும்மல் வந்தாலும் சரி, மேல மட்டும் வராத. இது என்ன வைத்தியம்? ஜலதோஷத்தால அவதிப்படுறவங்கள தலை குளிக்க சொல்றாரு அப்படின்னு வெளியே போக போனாரு. நான் சொல்றத செய்யலன்னா இந்த நிமிஷமே உன்னை கொன்னு சாப்பிட்டுடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு அதோட ஒரிஜினல் ரூபத்துல மிரட்டுச்சு. உடனே அவரு பயந்து போய், நீ சொல்றபடியே செய்யற அப்படின்னு குளத்துக்கு போனாரு அந்த நோயாளி. அதுக்கப்புறம் இன்னொரு நோயாளி உள்ள வந்தாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா,
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பைத்தியக்காரன் என்ன விரட்டிட்டு வந்தான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடினேன். கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டேன். குதிகால் வலிக்குது. எவ்வளவோ டாக்டரை போய் பார்த்துட்டேன். ஆனா வலி மட்டும் போகவே மாட்டேங்குது. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். நீ உடனே ஒரு விஷயம் செய். வெளியில போய் நாய கல்லால அடி. அதுங்க உன்னை துரத்தும். உடனே உன் சக்தி முழுவதையும் பயன்படுத்தி ஓடு. என்ன டாக்டர் சொல்றீங்க? கால் வலிக்குதுன்னு உங்ககிட்ட வந்தா நடக்கவே முடியாத என்ன ஓட சொல்றீங்களே, என்னது இது? நீங்க என்ன போலி டாக்டரா? உடனே அந்த பேய் தன்னோட உருவத்தை காட்டி, நான் சொல்றபடி செய்யறியா இல்ல சாக போறியா? அதுக்கு அந்த நோயாளி பயந்து போய், இல்ல நீ சொல்றபடி செய்யற அப்படின்னு வெளியில போனாரு. அந்த மாதிரி அந்த பிசாசு தன்கிட்ட வர்ற எல்லா நோயாளிகளையும் அவதிப்படுத்தி ஆனந்தப்பட்டுட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது முதல் நோயாளி பிசாசு ஏதாவது பண்ண போதுன்னு குளத்துக்கு போய் தலை மூழ்கிற அளவுக்கு 4 மணி நேரம் இருந்தாரு. என்ன விசித்திரமோ, அவர் வெளியில வந்ததும் அவரோட ஜலதோஷம் மொத்தமா சரியாயிடுச்சு. அதே மாதிரி 2வது ஆளு வீதியில உள்ள நாய்கள் மேல கல்ல எறிஞ்சாரு. அதுங்க அவரை துரத்துச்சு. அதுக்காக அவரு ஓட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவரோட கால்வலி மொத்தமும் போயிடுச்சு. இந்த நேரத்துல ஒரு பேயி வைத்திய ரூபத்துல வந்து ஊர் மக்களை அவதிப்படுத்துது அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. உடனே மக்கள் எல்லாம் கூடி ஒரு மந்திரவாதி கிட்ட போனாங்க. நடந்தத சொன்னாங்க. அப்ப அந்த மந்திரவாதி, வைத்திய ரூபத்துல ஒரு பிசாசு வந்திருக்கா. எங்கேயாவது வைத்திய ரூபத்துல பிசாசு வந்து மக்களை இம்சப்படுத்துமா? ஐயா, அந்த பிசாசு இன்னும் எத்தனை பேரை வதச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியல. நீங்க தான் ஏதாவது செஞ்சு மக்களை இம்சப்படுத்திக்கிட்டு இருக்க இந்த வைத்திய பிசாசு கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தணும். அப்போ அந்த மந்திரவாதி மக்கள் எல்லார்கிட்டயும், நான் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பிசாசை விரட்டுறேன். மக்களை துன்பப்படுத்துற வைத்திய பிசாசுகள் எல்லாரும் அந்த மந்திர சக்தியோட வீரியத்தால தானா இந்த இடத்துக்கு வரும். அப்ப என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். ஆனா என்னோட மந்திரம் வைத்தியம் செஞ்சு ஏமாத்துற பிசாசுகள் மேலதான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த மந்திரவாதி. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஊர்ல இருந்த நிஜமான வைத்தியர்கள் எல்லாரும் அவங்களுக்கே தெரியாம மந்திரவாதி இடத்துக்கு வந்தாங்க. ஆனா ஊர் எல்லையில வைத்தியம் பண்ணிட்டு இருக்க பிசாசு மட்டும் அங்க வரல. அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னது இது? அந்த பிசாசு மட்டும் இங்க வரவே இல்ல. இவங்க எல்லாரும் நிஜமான வைத்தியர்கள் தானே அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்ப அந்த மந்திரவாதி, இவங்க எல்லாரும் பொருள் சேர்க்கணுங்கிற எண்ணத்துல போலியா படிச்சு மக்களை ஏமாத்திருக்காங்க. மனித குணம் மறந்து போய் மிருக குணம் வாய்ந்தவர்களா இவங்க மாறிட்டாங்க. அந்த பிசாசு வைத்தியம் பண்றன்ற பேர்ல இம்சை பண்ணாலும் அதால எல்லாருக்கும் நன்மை மட்டும்தான் நடந்திருக்கு. அந்த பிசாசுக்கு பணத்தின் மேல ஆசை இல்ல. பணத்தாசையால இந்த வைத்தியர்கள் பேய்கள் மாதிரி மனிதர்களுக்கு வைத்தியம் பண்றேன்னு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டு இருக்காங்க. அதனாலதான் என் மந்திரம் உண்மையான பிசாசை இங்க கொண்டு வராம இவங்களை எல்லாரையும் கொண்டு வந்திருக்கு. அப்போ அங்க வந்திருந்த வைத்தியர்கள் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சிடுச்சேன்னு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிருந்தாங்க. அன்னையில இருந்து எல்லாரும் மக்களுக்கு உண்மையான சேவையை செய்ய ஆரம்பிச்சாங்க. தன்னை பிடிக்கிறதுக்காக மந்திரவாதி அங்க மந்திரங்களை போடுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிசாசு உடனே அங்க இருந்து காட்டுக்கு பறந்து போயிடுச்சு. முன்பு ஒரு காலத்துல லிபியா நாட்டுல முகமது அப்படிங்கிற வியாபாரி இருந்தாரு. முகமதுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தா. அவன் பேரு முஸ்தபா. முஸ்தபாவோட அம்மா சின்ன வயசுல இறந்ததுனால அவனை ரொம்ப செல்லமா வளர்த்தாரு முகமது. முஸ்தபாவுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாதபடி அவனை வளர்த்தாரு முகமது. அவன் என்ன கேக்குறானோ அத ஒரு நிமிஷத்துல வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. முஸ்தபாவோட சந்தோஷத்தை தவிர முகமதுக்கு வேற எதுவும் பெருசா தெரியல. கொஞ்ச நாள்லயே முகமதுக்கு உடம்பு சரியாம போனதால படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அவரோட கடைசி காலத்துல தன்னோட மகனை கூப்பிட்டு, மகனே, நீ தொட்ட எல்லாமே தங்கமாகணும்னு நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். கடைசியில நீ மண்ணை தொட்டா கூட அது பொன்னா மாறும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி இறந்து போயிட்டாரு. கொஞ்ச நாள்லயே அப்பாவும் போனதுனால முஸ்தபா சோகமா ஆயிட்டான். அதுக்கப்புறம் முஸ்தபா தன்னோட அப்பா செய்த வியாபாரத்தையே செய்யலான்னு நினைச்சான். முஸ்தபாவுக்கு வியாபாரம் நல்ல கை கொடுத்தது. படிப்படியா உயர்ந்து முஸ்தபா நல்ல நிலைமைக்கு வந்தான். அதுக்கப்புறமா அவன் வீட்ல தங்க மழை தான் பொழிஞ்சுது. கொஞ்ச காலம் காசு சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தன்னோட அப்பா மரண படுக்கையில அவனுக்கு வழங்கின ஆசீர்வாதம் ஞாபகம் வந்தது. அப்பா ஆசீர்வாதம் பண்ணதுனாலதான் தான் செய்த வேலைக்கு இவ்வளவு பணம் வந்தது அப்படிங்கிற அபிப்பிராயத்துக்கு அவன் வந்தான். அதிர்ஷ்டம் வந்தாலும் இந்த அளவுக்கு வர்றது நல்லதில்லன்னு நினைச்ச அவன்
இத சரி செய்ய ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சான் முஸ்தபா. தன்னோட அதிர்ஷ்டத்தை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக உலகத்திலேயே விலை உயர்ந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி அத குறைந்த விலைக்கு விக்கணும் அப்படின்னு அத வாங்கி எகிப்து நாட்டுல விக்கலான்னு கிளம்பி போனான். யாரோ ஒருத்தன் விலை உயர்ந்த பேரிச்சம்பழங்களை தன்னோட நாட்டுல குறைந்த விலைக்கு விக்கிறாங்கிற விஷயம் எகிப்து ராஜாக்கு தெரிஞ்சது. பேரிச்சம்பழம் ரொம்ப மலிவா கிடைக்கிற இந்த எகிப்து நாட்டிலேயே வந்து அத விக்கிற அந்த அதிமேதாவி யாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்ட அந்த ராஜா அவனை அழைச்சிட்டு வரும்படி தன்னோட சேவகர்கள் கிட்ட சொன்னாரு. அவங்க போய் முஸ்தபாவை அழைச்சிட்டு வந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. நீ பாக்குறதுக்கு வெளியூர் ஆள் மாதிரி தெரியற. ஏதாவது வியாபாரம் பண்ணணும்னா லாபம் தர வியாபாரத்தை பண்ணணுமே தவிர இப்படி முட்டாள்தனமான வியாபாரத்தை செஞ்சு இருக்கிறதையும் ஏன் அழிக்க நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு எகிப்து ராஜா. மகாராஜா, என்னோட அப்பா மரண படுக்கையில எனக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தால நான் எவ்ளோ கேவலமா வியாபாரம் செஞ்சாலும் கூட என் வீட்ல தங்க மழை தான் பொழிஞ்சுது. அதிர்ஷ்டம் வந்தாலும் இந்த அளவுக்கு வரக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் அதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண. அதுல ஒரு பாகம்தான் இந்த பேரிச்சம்பழம் வியாபாரம் அப்படின்னு சொன்னா முஸ்தபா. அப்போ உங்க அப்பா உன்னை என்னன்னு ஆசிர்வாதம் பண்ணாரு அப்படின்னு கேட்டாரு ராஜா. அதுக்கு முஸ்தபா, நான் தொட்டதெல்லாம் தங்கமா மாறணும்ன்ற ஆசிர்வாதத்தை கொடுத்தாரு. கடைசியில மண்ணை தொட்டா கூட பொன்னா மாறும் அப்படிங்கிற ஆசிர்வாதத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஜாடியில இருந்த மண்ணை கையில எடுத்து கீழே கொட்டினான். அந்த மண்ணு அவன் கையில இருந்து கீழே கொட்டினது போக கையில ஏதோ ஒண்ணு மீதி இருந்தது. அப்போ ராஜா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஆமா, என்னது அப்படின்னு கேட்டாரு. அப்போ முஸ்தபா, இது பார்க்க முத்திரை மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அத தடவிக்கிட்டே. அது ராஜாவோட முத்திரைதான். அது கொஞ்ச நாள் முன்னாடி காணாம போயிடுச்சு. அது காலங்காலமா தன்னோட வம்சத்துல இருந்ததுனாலதான் ராஜ குடும்பத்துக்கே அது மேல அதிக மரியாதை இருந்தது. அதனாலதான் எகிப்து ராஜா அந்த முத்திரை கிடைக்கணுங்கிறதுனால ரொம்ப செலவு பண்ணி அத தேடினாரு. ஆனா அது கிடைக்கவே இல்ல. முஸ்தபா கிட்ட இருந்து அந்த முத்திரைய வாங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டு, உன்னோட அப்பா ரொம்ப நல்ல மனிதர். அவர் உனக்கு கொடுத்த ஆசிர்வாதம் ரொம்ப அற்புதமானது. உன்னோட அதிர்ஷ்டத்தை யாராலையும் குறைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு முஸ்தபாவுக்கு தன்னோட மகளையே திருமணம் செய்து வைத்தாரு. அந்த நாட்டிலேயே முஸ்தபா எகிப்து நாட்டுக்கே ராஜாவானா. பெற்ற அம்மா அப்பாவோட ஆசிர்வாதம் குழந்தைங்கள உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். இதுக்கு உதாரணமா முஸ்தபாவோட வாழ்க்கையதான் எகிப்து நாட்டுல இருந்த மக்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. Please watch and subscribe to our channel and don't forget to tap the bell icon. ஒரு ஊர்ல நரேந்திரா, சுமன் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. 2 பேருக்குமே தெய்வ பக்தி ஜாஸ்தி. நரேந்திரா ரொம்ப நல்லவன். சுமனுக்கு ரொம்ப கோபம் வரும். வாய்க்கு வந்தபடி பேசுவான். ஒரு நாள் சுமன் வெளியில வரும்போது அவன் வாசல்ல ஒரு மாடு சத்தமா கத்திக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து, அடடா, காலங்காத்தாலே எங்க இருந்து இந்த மாடு வந்துச்சு? காது கிழிய கத்துது அப்படின்னு அது அங்க இருந்து துரத்துறதுக்கான முயற்சிய பண்ணான். ஆனா அது அங்க இருந்து நகராம அங்க இருந்து இன்னும் சத்தமா கத்துச்சு. அத பார்த்து இன்னும் கோபப்பட்டு, எவ்வளவு துரத்துனாலும் போக மாட்டேங்குதே, இரு இது கதைய பாக்குறேன் அப்படின்னு ஒரு கட்டையை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். மாடு அங்க இருந்து நகரவே இல்ல. அவன் மாட்டை இன்னும் அதிகமா அடிக்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல நரேந்திரா அங்க நடந்து வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயோ, என்ன இவன் இப்படி மூர்க்கமா நடந்துக்கிறான் அப்படின்னு வேக வேகமா அவன் கிட்ட போய், ஐயோ நரேந்திரா, அது அப்படி அடிக்காதடா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கோபமா கேட்டான். அப்போ சுமன், அட போடா, என் வீட்டு வாசல்ல வந்து எப்படி கத்துதுன்னு உனக்கு தெரியுமா? காது கிழிய கத்துது, எவ்வளவு துரத்துனாலும் போக மாட்டேங்குது. இப்படி பண்ண என்ன தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? அதுக்கு எப்படிடா தெரியும்? மனுஷங்களுக்கே இப்பெல்லாம் அறிவு இருக்கிறது இல்ல. 5 அறிவு ஜீவனுக்கு எப்படி தெரியும்? நம்ம தான் அதுங்களை புரிஞ்சுக்கணும். எனக்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதுடா. வேணும்னா இத நீயே ஓட்டிக்கிட்டு போ. உன் வீட்டு முன்னாடி கட்டி வச்சு உன் இஷ்டப்படி செய். அதுக்கு நரேந்திரா, சரி, நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அத கட்டி அவனோட வீட்டுக்கு கொண்டு போனான். அத அவன் வீட்டு எதிர்க்க இருந்த கொட்டாயில கட்டி அந்த மாட்டுக்கு தேவையான வைக்கோல வச்சு அதோட காயங்களுக்கு மருந்து தடவி அதை விட்டுட்டு அங்கிருந்து போனாரு. அன்னைக்கு ராத்திரி சுமனோட கனவுல யாரோ ஒருத்தர் வந்து அவன்கிட்ட, சுமன், நான் ஒரு மாய பசு. உனக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட வந்தா
நீ என்ன நரேந்தர் வீட்டுக்கு அனுப்பிட்ட. உடனே சுமன் தூக்கத்துல இருந்து எழும்பி, அடடா, என்ன தப்பு பண்ணிட்டேன், அந்த பசுமாடு மாயமாடா அப்படின்னு மறுநாள் காலையிலேயே எழுந்திருச்சு நரேந்தர் வீட்டுக்கு போனான். அங்க அவன்கிட்ட, நரேந்திரா, மாட்டை என்கிட்ட கொடுத்துரு, அத நான் இங்க இருந்து கொண்டு போறேன். நேத்து வேண்டான்னு சொன்ன, இன்னைக்கு எடுத்துட்டு போறேன்ற, என்ன மன்னிச்சிருடா. நான் மனுஷங்கிறதைய மறந்து மிருகத்தனமா இதுகிட்ட நடந்துகிட்டேன். இனிமே இந்த மாட்டை நான் ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாப்பா பாத்துப்பேன். அப்படி சொன்னதை நம்பி நரேந்திரா, சரி, எடுத்துட்டு போ. இனிமே இதை என்னைக்கும் அடிக்காத, அதுங்க வாயில்லா ஜீவன் அப்படின்னு சொன்னாரு. சரி சரி, இனிமே நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மாடு கொஞ்சம் கூட அசையாம அங்கேயே இருந்துச்சு. அவன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மாடு நகராததால கோவத்துல அத அடிச்சான். உடனே அந்த பசு ஒரு தேவதையா மாறி, சுமன், நீ என்ன காரியம் செஞ்சிட்டு இருக்க? தெய்வ பக்தி மட்டும் இருந்தா போதாது, மனுஷனுக்கு உதவி செய்யற குணமும் விலங்குகள் மேல கருணையும் இரக்கமும் இருக்கணும். உண்மையிலேயே அந்த இடத்துல நிஜமான பசு இருந்ததுன்னா அதுக்கு எவ்வளவு வலி ஏற்பட்டு இருக்கும். உங்களை சோதிக்கிறதுக்காக தான் நான் இந்த பசு மாட்டு உருவத்துல வந்திருந்தேன். அந்த பரீட்சையில நரேந்தர் ஜெயிச்சிட்டான், நீ தோத்துட்ட. இப்ப கூட நீ உன் கனவுல இது மாய பசுன்னு தெரிஞ்சுதான் இங்க வந்தியே தவிர அது மேல உள்ள அன்பால இங்க வரல. அங்கேயே புரிஞ்சிடுச்சு நீ எவ்வளவு சுயநலவாதின்னு. மனிதர்கள் மேலேயும் விலங்குகள் மேலேயும் இரக்கம் இல்லாதவன் என்னை எவ்வளவு கும்பிட்டாலும் நான் மனம் இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நரேந்தர் கிட்ட, நரேந்திரா, நீ மனித நேயத்தோட இவ்வளவு நாள் வாழ்ந்ததால உனக்கு நான் வரம் அளிக்க போறேன். எந்த மாடு மேல அன்பு வச்சு எந்த மரத்துல அத கட்டுனியோ அந்த மரமே உன் தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணும் மாய மரமா மாறும் அப்படின்னு வரம் கொடுத்து அங்கிருந்து மாயமாயிட்டாங்க. அந்த தேவதையோட வரத்தால நரேந்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டான். தனக்கு தேவையான பணம், பண்டங்கள் இது எல்லாத்தையும் அந்த மாய மரத்துக்கிட்ட கேட்டு அத பெற்றுக்கொண்டான். அவ உடனே தேவதைய வணங்கி நன்றியையும் தெரிவிச்சான். அது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த சுமன் மனசுக்குள்ளேயே தன்னைத்தானே நொந்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். பொது நலத்தோட உதவி செய்யும் போது எப்பவும் கடவுளோட அனுகிரகம் அவங்களுக்கு இருக்கும். அது ஒரு பட்டணம். அங்க சுமன் ஒரு பெரிய திருடனா வாழ்ந்து வந்தான். அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஜெயில் தண்டனையில இருந்து வெளியில வந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்ப அவனோட மனைவி, இப்பவாவது நீங்க திருந்தினீங்களா? தயவு செஞ்சு உங்க மனச மாத்திக்கிட்டு இனிமேலாவது திருடாதீங்கங்க. என்னம்மா, என்ன பேசுற? இவ்ளோ நாள் நான் திருடிட்டு வந்த காசுல தான் நீயும் சாப்பிட்டு இருக்க, ஞாபகம் இருக்கா? அத என்னைக்கும் மறந்துடாத. ச்சீ, நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டீங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டான். அப்போ சுமன் நல்லா யோசிச்சு மனசுக்குள்ள, இது வேலைக்காகாது. இனிமே யார் கையிலயும் மாட்டாம இருக்கணும், கொள்ளை அடிக்கணும், ஆனா பேர் வெளியே வரக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அவங்க வீட்ல ஒரு சின்ன பொம்மை ஹெலிகாப்டர் இருந்தது. அத பார்த்து சுமன் தன்னோட மனைவி கிட்ட, சுமித்ரா, கொஞ்சம் இங்க வாயேன். அந்த ஹெலிகாப்டர் யாரோடது? அது எங்க அண்ணன் குழந்தைக்கு வாங்கிட்டு வந்தாரு. அதுல ரிமோட் கண்ட்ரோலும் இருக்கு. அது மூலமா அத எவ்வளவு தூரம் வேணாலும் எடுத்துட்டு போலாம். எனக்கு கூட ரொம்ப பிடிச்சது. அப்ப அவனுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. இந்த ஹெலிகாப்டர் வச்சு என்னால செம்மையா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அந்த ஹெலிகாப்டரை எடுத்துக்கிட்டு அத அவன் போன்ல கனெக்ட் பண்ணி அத ஒரு பெரிய பணக்காரரோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினான். அத பார்த்த அந்த வியாபாரி பயங்கர ஆச்சரியப்பட்டு, அப்போ அந்த ஹெலிகாப்டரோட கனெக்ட் பண்ணப்பட்ட போன்ல இருந்து, ஏய், மரியாதையா நாளை காலையில 8 மணிக்கு உன்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து வைக்கிற. நாளைக்கு இந்த ஹெலிகாப்டர் வரும், அந்த பணத்தை இதுல வச்சிடு. இந்த விஷயத்த நீ யார்கிட்டயாச்சும் சொன்னேன்னா உன் உயிரோட சேர்த்து உன் பையன் உயிரும் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஹெலிகாப்டர் அங்க இருந்து இன்னொரு கடை வாசல்ல போய் நின்னுக்கிட்டு அதே மாதிரி சொல்லுச்சு. அத கேட்டு அந்த வியாபாரி ரொம்ப பயந்துட்டாரு. ஹெலிகாப்டரை மறுபடியும் சுமந்த் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். மறுநாள் காலையில விடிஞ்சது. அந்த 2 வியாபாரிகளும் பயந்துகிட்டே ஹெலிகாப்டருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஹெலிகாப்டர் வந்தது. அதுல இருந்த போன்ல, மரியாதையா பணத்தை இதுல வச்சுட்டு இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தான். சரி சரி, இப்பவே தோறேன் அப்படின்னு பணத்தை கொண்டு வந்து ஹெலிகாப்டர்ல வச்சாரு. அவர் அப்படி செஞ்ச உடனேயே ஹெலிகாப்டர் அங்க இருந்து கிளம்பிடுச்சு. கொஞ்ச தூரம் தள்ளி இன்னொரு வியாபாரியோட கடை முன்னாடி வந்து ஹெலிகாப்டர் நிறுத்தினான். டேய், மரியாதையா பணத்தை எடு, இல்லனா இதே ஹெலிகாப்டர் வச்சு உன்னை சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவரும் இருந்த பணத்தை எடுத்துட்டு வந்து ஹெலிகாப்டர்ல இருந்த பையில வச்சான்.
உடனேயே சுமந்த் ஹெலிகாப்டரை ரிமோட் கண்ட்ரோல் உதவியோட எடுத்துட்டு போனான். ஹெலிகாப்டர் கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சதும் பயங்கரமான காத்தடிச்சுது. அந்த காத்துல ஹெலிகாப்டர் அப்படி இப்படின்னு அலமோத ஆரம்பிச்சது. அது அப்படி அலமோதினதுனால அதுக்குள்ள இருந்த பணம் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்போ கீழே இருந்த மக்கள் எல்லாம், ஹெலிகாப்டர்ல இருந்து யாரோ பணம் போடுறாங்கப்பா, நமக்கு உதவி செய்யதான் யாரோ இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் வீடியோ மூலமா பாத்துட்டு இருந்த சுமந்த், ஐயோ என்ன இது இப்படி ஆயிடுச்சு, நான் பணம் சம்பாதிக்கலான்னு இவ்ளோ நல்ல யோசனைய பண்ணேன், ஆனா கடைசியில இப்படி நடந்துருச்சு. இதெல்லாம் நான் தான் பிளான் பண்ணி கொள்ளை அடிச்சேன்னு தெரிஞ்சா திரும்பவும் நான் ஜெயிலுக்கே போக வேண்டியதுதான் அப்படின்னு ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருந்தான். சுமந்த் அவன் ஒண்ணு நினைச்சான், ஆனா இன்னொன்னு நடந்தது. அதனாலதான் கஷ்டப்படாம கிடைக்கிற பணம் நிலைக்கவே நிலைக்காது. ஒருவேளை அது நமக்கு வந்தா கூட ஏதோ ஒரு வகையில அது அழிஞ்சு போயிடும். சுமந்தோட வாழ்க்கையில நடந்த மாதிரியே. அதனால எப்பவும் கஷ்டப்பட்டு நியாயமா சம்பாதிக்கணும். அநியாயமா சம்பாதிக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி தான் நடக்கும். முன்பொரு காலத்துல அவந்தி தேசத்தை விசாலவர்மன்ங்கிறவன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். ஒரு நாள் அவரு தன்னோட தேசத்துல யாரும் பிச்சை எடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாரு. அதனால தேசத்துல இருந்த பிச்சைக்காரங்க எல்லாரையுமே மாத்தினாரு. ஒருவேளை யாராவது இறக்கப்பட்டு தானம் பண்ணா அவங்க கைகள் வெட்டப்பட்டு கடுமையான தண்டனையும் கிடைக்கும் அப்படின்னு உத்தரவு போட்டு எச்சரிச்சாரு. இது இப்படி இருக்கும்போது மாதவரம் அப்படிங்கிற கிராமத்துல மீனாட்சிங்கிற ஒரு 7 பொண்ணு இருந்தா. ஒரு நாள் மதிய வேளையில மீனாட்சி சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு முனிவர் அங்க வந்து மீனாட்சியோட வீட்டு வாசல்ல மயங்கி விழுந்துட்டாரு. அத பார்த்த மீனாட்சி அந்த முனிவர் முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பினா. மயக்கத்துல இருந்து எழுந்த முனிவர், அம்மா, என்னை எல்லாரும் வரத முனிவர்னு சொல்லுவாங்க. நான் தீர்த்த யாத்திரை செய்யறேன். தேசம் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். காட்டு வழியில சில திருடர்கள் வந்து என் கையில இருந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க. 3 நாளா எதுவுமே சாப்பிடல. இந்த தேச ராஜாவோட உத்தரவின்படி யார் வீட்டுல யாசகம் கேட்டாலும் அவங்க யாரும் தரமாட்டேங்கிறாங்க. அதனாலதான் பசியில மயங்கி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஐயா, இப்பதான் மதிய உணவு செஞ்சேன், இத உங்க வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா மீனாட்சி. அம்மா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. அதனாலதான் உனக்குன்னு சமைச்ச பண்டங்களை எனக்கு தர. ஆனா இத நீ எனக்கு தானம் பண்ணேனா உனக்கு தண்டனை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஈவி இறக்கம் இல்லாம உன்னோட கைகளையும் வெட்டுவாங்க. அதுல எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஐயா, இதெல்லாம் நினைக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. முதல்ல உங்க உயிரை காப்பாத்துக்கோங்க. என் கை போனா பரவாயில்ல அப்படின்னு உணவை அந்த முனிவர்கிட்ட கொடுத்தா மீனாட்சி. அத வயிறார சாப்பிட்டு, அம்மா, என் உயிரை காப்பாத்தின. இந்த உதவிய என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. 3 ரொட்டிகளை முனிவருக்கு தானமா கொடுத்தத பார்த்த காவலாளிகள் மீனாட்சிய பிடிச்சு சபையில நிப்பாட்டினாங்க. மீனாட்சியோ பசியோட வந்த முனிவருக்கு தான் தான் உணவு கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த ஒத்துக்கிட்டான். உடனே மகாராஜா உண்மைய ஒத்துக்கிட்ட மீனாட்சியோட கைகளை நறுக்கும்படி சொன்னாரு. மீனாட்சிய பார்த்ததுக்கு அப்புறம் மகாராஜாவோட மனசுல ஏதோ குழப்பம் இருந்தது. அவளோட அழக அவரால மறக்கவே முடியல. அந்த பொண்ணை பத்தி யார்கிட்டயாவது கேட்டா அவங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இறக்க மனசுக்காரி அப்படின்னு நல்ல விதமா சொன்னாங்க. அதனால அந்த இடத்துலயே விசாலவர்மன் மீனாட்சிய திருமணம் பண்ணிக்கிட்டாரு. திடீர்னு மீனாட்சிய ராஜா கல்யாணம் பண்ணது ராஜாவோட முதல் மனைவி இந்துமதிக்கு சுத்தமா பிடிக்கல. நாளுக்கு நாள் மகாராஜா மீனாட்சி கிட்ட நெருங்குறது இந்துமதியால சகிச்சுக்கவே முடியல. என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது அந்த பொண்ண அந்த புறத்தை விட்டு துரத்தணும்னு நினைச்சான். அதுக்கு சரியான நேரத்துக்கு காத்துட்டு இருந்தா. கொஞ்ச நாள்லயே மீனாட்சிக்கு ஒரு மகன் பிறந்தான். ஒரு நாள் மகாராஜா பக்கத்து தேச நாட்டு ராஜாவை பார்க்க கிளம்பி போனாரு. இதுதான் மீனாட்சிய ஒழிச்சு கட்ட சரியான நேரம்னு நினைச்ச இந்துமதி ஒரு திட்டத்தை தீட்டினா. தன்னோட ஆதரவாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த மீனாட்சி ஒரு சூனியக்காரி, மகாராஜாவை மயக்கிட்டா. இல்லன்னா ஒரு குற்றவாளியா இருந்து மகாராஜாவையே எப்படி கல்யாணம் பண்ணிருப்பா? விந்தையா இல்ல அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசினா. இந்துமதியோட பேச்ச நம்பின ராஜமாதா மீனாட்சிய இந்த நாட்டை விட்டே துரத்த உத்தரவிட்டாங்க. காவலாளிகள் சின்ன குழந்தையோட மீனாட்சிய தூரமா கொண்டு போய் விட்டுட்டாங்க. எதுவும் செய்ய முடியாம நின்னுட்டு இருந்த மீனாட்சி ஒரு குளத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா.
கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் குழந்தை பசியில அழ ஆரம்பிச்சிடுச்சு. மீனாட்சிக்கு என்ன செய்யறதுனே தெரியல. குறைஞ்சது தண்ணியாவது குடிக்கலான்னு சொல்லி குழந்தையோட தண்ணீர்ல இறங்கி தண்ணி குடிக்கலான்னு போகும்போது குழந்தைய தண்ணில போட்டுட்டா. இந்த வருத்தமும் தாங்க முடியாத மீனாட்சிக்கு இதயமே வெடிச்சிரும் போல இருந்தது. இந்த நேரத்துல அங்க அந்த முனிவர் வந்தாரு. அம்மா, எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. ஐயா, என் குழந்தை தண்ணில போயிட்டான் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னா மீனாட்சி. அம்மா, அன்னைக்கு நீ எனக்கு உணவு கொடுத்து என் உயிரை நீ காப்பாத்தின. அதுக்கு பிரதிபலனா உனக்கு உதவி செய்யற நேரம் வந்திருக்கு. நான் பல வருடங்களா கடுமையான தவம் இருந்து சில சக்திகளை அடைஞ்சிருக்கேன். அத நான் இப்ப பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு. சுவாமி, உங்களோட சக்திகள் எல்லாத்தையும் மக்களை காப்பாத்த பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னா. இவ்ளோ கஷ்டமான நேரத்துல கூட தனக்காக சக்தியை பயன்படுத்துங்கன்னு கேட்காத மீனாட்சிய பார்த்து பெருமைப்பட்டாரு. அம்மா, இந்த உலகத்துல உன்ன மாதிரி மனிதர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. அன்னைக்கு நீ எனக்கு 3 ரொட்டிகளை கொடுத்த, அதனால நான் உனக்கு 3 வரங்களை தரேன் அப்படின்னு சொன்னாரு சாது. ஐயா, முதல்ல என் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டா. உடனே முனிவர் ஏதோ மந்திரங்களை போட்டாரு. உடனே தண்ணிக்குள்ள இருந்த குழந்தை மீனாட்சியோட கைகளை வந்து சேர்ந்தது. குழந்தை கைய வந்து சேர்ந்ததும் மீனாட்சி சந்தோஷப்பட்டா. இன்னும் 2 வரங்கள் இருக்கு, கேளு அப்படின்னு சொன்னாரு சாது. சுவாமி, இனிமே எனக்கு எதுவுமே வேண்டாம். உங்களோட உதவியை நான் இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா மீனாட்சி. சுவாமி அதோட விடாம மீனாட்சியோட வெட்டப்பட்ட கைய திரும்பவும் வரவழைச்சாரு. அந்த நேரத்துல பக்கத்து ஊருக்கு போயிருந்த மகாராஜா திரும்பவும் வந்தாரு. மீனாட்சியும் குழந்தையும் அங்க இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்படிப்பட்ட குற்றத்தை இழைத்த இந்துமதிக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா மீனாட்சியையும். அது ஒரு கிராமம். அங்க சிவையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு துர்கா அம்மன்னா ரொம்ப பிடிக்கும். துர்கை அம்மனை எப்ப பார்த்தாலும் பக்தி பயத்தோட கும்பிடுவாரு. ஒவ்வொரு வருஷமும் தசரா பண்டிகைய அவரும் அவரோட குடும்பமும் சேர்ந்து கோலாகலமா கொண்டாடி மகிழ்ச்சியா இருப்பாங்க. சிவையா என்னைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுவாரு. அவருக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் குழந்தையே இல்ல. சகுந்தலா, நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் குழந்தைங்க இல்ல. அந்த அம்மா கண்ணை திறந்து நம்மள பார்த்து இந்த வருஷமாவது நமக்கு குழந்தை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாங்க, வெளியில போறதுக்கு கூட என்னால முடியல. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் குழந்தை இல்லையேன்னு எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க. கவலைப்படாத சகுந்தலா, அந்த துர்கை அம்மன் எப்படி இருந்தாலும் நம்மள காப்பாத்தாம விட மாட்டாங்க. சீக்கிரமா நமக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். அதே ஊர்ல மேகநாதன் அப்படிங்கிற இன்னொரு விவசாயி இருந்தாரு. அவர் பணக்காரர் மட்டும் இல்ல, துர்கை அம்மனை கும்பிடுற சிவையாவையும் பிடிக்காது. பணம் தான் நமக்கு முக்கியம், அது இருந்துச்சுன்னா எந்த தெய்வத்தோட அருளும் கிடைக்கும் அப்படின்னு எப்பவும் நினைப்பாரு. எதிர்பாராத விதமா சிவையாக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அவரே ஏழை விவசாயி. அது மட்டும் இல்லாம மழை வந்து பயிரெல்லாம் மழையில மூழ்கி நஷ்டம் வந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்து உதவிக்காக மேகநாதன் இடத்துக்கு வந்தாரு. மேகநாதா, இந்த வருஷம் பயிரெல்லாம் நாசமா போச்சு. வீட்லயும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் தரியா? மேகநாதன் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா வெளியில மட்டும் நடிச்சுக்கிட்டே, ஐயோ, அப்படியா நடந்தது? என்கிட்ட பணம் இல்லையே சிவையா, எதுவும் நினைச்சுக்காத. உன் பயிரெல்லாம் எப்படி நாசமாச்சு? எப்பவும் அந்த துர்கையம்மன் கூட இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே. உனக்கு நஷ்டம் வரும்போது உங்க துர்கையம்மன் எங்க போயிருந்தாங்க? நீ அவங்களோட பரம பக்தன் வேற. நீ இப்படி கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க வரலையா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. சிவையா மனசுக்குள்ளேயே, என்னது இது? இந்த வருஷம் துர்கையம்மன் என்னை இப்படி சோதிக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்துல தசரா வருது, இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. வேண்டாம், எப்பவும் அம்மனை வேண்டதை நிறுத்தக்கூடாது. என் தலைய வித்தாது அந்த அம்மாவோட பண்டிகைய நடத்துவேன் அப்படின்னு இருந்த எல்லா பணத்தையும் போட்டு துர்கை அம்மனோட தசரா பண்டிகைய வைபோகமா நடத்தினாரு. ஊர் மக்கள் எல்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இந்த சிவையாக்குன்னு பைத்தியமா? ஒரு வருஷம் தசராவை கொண்டாடலன்னா இப்ப என்ன வந்தது? நிலத்தை வித்து கொண்டாடுறாரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. மேகநாதனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. இவனுக்கு எவ்ளோ பட்டாலும் புத்தி வராது. இந்த உலகத்திலேயே அவன்தான் துர்கை அம்மனோட சிறந்த பக்தன்னு காட்ட என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்கிறான்.
ஆனா சிவையா இது எதையும் காதுல போட்டுக்காம அந்த துர்க்கையம்மனை வேண்டிக்கிட்டே இருந்தாரு. ஜாடிக்கு ஏத்த மூடிங்கிற மாதிரி சிவையாவோட மனைவியும் துர்க்கையம்மனையே வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. சிவையா நிலம் வீடு எல்லாத்தையும் வித்ததுனால அந்த ஊரு எல்லையில இருந்த காலி நிலத்துல வாழ்ந்து வந்தாரு. அங்க தன்னோட மனைவியையும் கூட வச்சிருந்தாரு. சகுந்தலா, என் மேல கோவம் இல்லல? ஏங்க அப்படி சொல்றீங்க? உன்னை கேட்காம வீடு நிலம் எல்லாத்தையும் நான் வித்துட்டேன்ல, அதனால. ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பின்னாடி நான் இருப்பேன். உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன் சகுந்தலா. என்னை இப்படி புரிஞ்சுக்கிற மனைவி கிடைச்சது உண்மையிலேயே எனக்கு அதிர்ஷ்டம். கொஞ்ச நாள்லயே சிவையாக்கும் சகுந்தலாக்கும் அழகான பாப்பா பிறந்தது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. துர்கை அம்மன் நினைவா குழந்தைக்கு துர்கா தேவிங்கிற பேரையே வச்சாங்க. ஆனா வாழ்க்கைய நடத்துறது கஷ்டமா போச்சு. குழந்தைக்கு பால் வாங்க கூட பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் துர்கை அம்மனை வணங்கறத மட்டும் அவங்க விடவே இல்ல. திரும்பவும் தசரா வந்துச்சு. துர்கை அம்மனுக்கு தன் மேல இன்னும் எவ்ளோ பக்தி வச்சிருக்கான் இவன் அப்படின்னு பாக்குறதுக்காக சாதாரண பெண் வேடத்துல ஒவ்வொரு வீடா பாத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. பண்டிகை நாளா இருந்தாலும் கூட ஒவ்வொரு வீட்லயும் காலையில லேட்டா எழுந்திருக்கிறது, வீட்டை அலங்காரம் பண்ணி சுத்தம் பண்ணாம இருக்கிறது, காலங்காத்தாலே எழுந்திருச்சு சுவாமிய கும்பிடுறது, தன்னோட கோவில்ல கூட தீபம் ஏத்தப்படாம இருந்தது. இதையெல்லாம் பார்த்த துர்க்கையம்மன், என்னை மனதார கும்பிடும் வீடே இல்லையா அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வீட்ல இருந்து மட்டும் துர்கா நாமம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதை கேட்டு துர்க்கையம்மன் வீட்டுக்கிட்ட போய் பார்த்தாங்க. வீடு முழுவதும் சுத்தமா அலங்காரம் பண்ணி ரொம்ப நல்லா பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி இருக்கிறத பார்த்து துர்க்கையம்மன் அந்த பக்தனை பார்த்தே ஆகணும்னு அந்த வீட்டுக்குள்ள போகும்போது சிவையா சகுந்தலா அவங்க குழந்தை 3 பேரும் பக்தியில மூழ்கி இருந்தாங்க. அத பார்த்து துர்க்கையம்மன் ஆனந்த கண்ணீர்ல மூழ்கி இருந்தாங்க. அவங்களோட கிழிந்த ஆடை, வீட்டோட நிலைமை இதையெல்லாம் பார்த்த அம்மனுக்கு அவங்களோட நிலைமை என்னங்கிறது புரிஞ்சுது. இங்க பாருங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களை பார்த்தா அந்த துர்கை அம்மனோட பரம பக்தன் போல இருக்கீங்க. ஆனா உங்களோட உடை, வீடு இதெல்லாம் பார்த்தா நீங்க ஏழை மாதிரி தெரியுதே. அப்புறம் ஏன் திரும்பவும் அந்த துர்கை அம்மனுக்கு இப்படி படையல போட்டு கும்பிடுறீங்க? அத கேட்டுட்டு, அம்மா, நீங்க யாருன்னு தெரியல, ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நான் நம்புற என்னோட துர்கை அம்மன் என்னை என்னைக்கும் மறக்க மாட்டாங்க. நான் இந்த நிலைமையிலயாவது இருக்கேன்னா அதுக்கு அந்த அம்மன் தான் காரணம். எனக்கு பணம் தரலனாலும் பலம் தந்திருக்காங்க, சந்தோஷத்தை தந்திருக்காங்க. இது கூட இல்லாதவங்க உலகத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட பார்த்தா நாங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இது எல்லாத்துக்கும் துர்கை அம்மன் தான் காரணம் அப்படின்னு நான் நம்புறேன். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. அத கேட்டதும் தன்னோட மனசுல பெருமிதம் கொண்ட துர்கை அம்மன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுத்தாங்க. ஏழையா இருந்த சிவையா கோடீஸ்வரனா மாறினாரு. ஆனாலும் சிவையா மாறல. எப்பவும் துர்கை அம்மனை வணங்கிக்கிட்டே தான் இருந்தாரு. அத பார்த்து மேகநாதனும் திருந்தினாரு. தான் செய்த தப்ப தெரிஞ்சுக்கிட்டு அவர் மட்டும் இல்லாம அந்த ஊரே துர்கை அம்மனை பூஜை பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல விழுப்புரத்துல ஒரு கிராமத்துல ஏகாம்பரம்னு ஒரு விவசாயி இருந்தாரு. அவரு தன்னோட ஒரே ஒரு மகனான கணபதிய செல்லமா வளர்த்தாரு. அதனால கணபதி படிக்காம எல்லாரையும் கூட்டி வச்சு கதை பேசிக்கிட்டே இருப்பான். ஏகாம்பரத்துக்கு வயசானதுனால கணபதிய பத்தி கவலை கொள்ள ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, தம்பி, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு. என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான்ப்பா. நீ எப்படியாவது சொந்தமா உழைச்சு உன் கால்ல நிக்கிறதுக்கு கத்துக்கோடா தம்பி. அப்பா, என்ன பத்தி நீங்க கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க. எல்லாரும் என்ன பேச்சு வீரன்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப நல்லா பேசுறேன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. அதனால நான் ஊர் பேச்சு பேசியே வாழ்ந்துப்பேன். அடே கணபதி, வாயால வாழறது, ஊரை கூட்டி வச்சு ஊர் பேச்சு பேசி கலாஷேபம் பண்றதெல்லாம் வேலைக்காகாது. உன் பேச்ச கேக்குறவங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உன்னை ஆதரிப்பாங்க. காலப்போக்குல உன்னை மறந்து போயிடுவாங்கடா கண்ணா. வேலை இருந்தா பாரு. அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி. நான் ஊர் பேச்சு பேசியே வாழ்ந்து காட்ட முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால என்ன பத்தி நீங்க பயப்படாதீங்கப்பா. உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கிறது நல்லதுதான். ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை வரணும் இல்லையாடா? உனக்கு வேணும்னா வெங்கடாபுரத்துல இருக்க உன் தாய் மாமா விஸ்வநாதன் வீட்டுல கொஞ்ச நாள் இரு.
அந்த கிராமவாசிகளுக்கு உன்னோட கலாஷேபத்தை நடத்தி பணம் சம்பாதிக்க முடிஞ்சா பண்ணு, அப்ப நான் உன்னை நம்புறேன். சரின்னு சொல்லி கணபதி அவனோட தாய் மாமா ஊரான வெங்கடாபுரத்துக்கு போனான். அங்க கொஞ்ச நாள் இருந்தான். ஒரு வாரம் கழிச்சு அவனோட தாய் மாமா கணபதிய கூப்பிட்டு, டே தம்பி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ எதுவும் செய்யாம இப்படி இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா அது எனக்கு மேல கஷ்டம் இல்லையா? நீ பணம் சம்பாரிச்சு அதுல உன் கால்ல நில்லு. அத கேட்டதும் கணபதி தன்னோட மாமாக்கு காலட்சேபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு அவனோட மாமா, டே தம்பி, உன் கதையெல்லாம் கேட்க முடியாதுடா. அது மட்டும் இல்லாம அதை கேக்குறதுனால எந்த லாபமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த வீட்ல இருந்தவங்க எல்லாம் ஏதாவது ஒரு வேலையில பிஸியா இருந்ததுனால கணபதி கூட பேசுறதுக்கு யாருமே இல்ல. அதனால கடுப்பான கணபதி ஊருக்குள்ள போனான். அங்க கூட அவன் கதைய கேக்குறதுக்கு யாருமே இல்ல. யாரும் சும்மாவும் இல்ல. யாரையாவது கூப்பிட்டா கூட அவங்க ஏதாவது ஒரு வேலையில இருந்தாங்க. அந்த கிராம மக்கள் பண்றது கணபதிக்கு பிடிக்கல. உடனே அந்த கிராம அதிகாரி கிட்ட போய், ஐயா, உங்க கிராம மக்களுக்கு நாகரிகமே தெரியல, பொழுதுபோக்குன்னா கூட என்னன்னு தெரியல. எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கிறதே முதன்மையான கொள்கையா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசலான்னு பார்த்தா யாருமே கேட்க தயாரா இல்ல. பணத்து பின்னாடியே இருக்காங்க சுயநலவாதிங்க அப்படின்னு கோபப்பட்டான் கணபதி. அப்போ கிராம அதிகாரி கணபதிய கொஞ்சம் கோபமா பார்த்து, நீ சொன்னது நிஜம்தான். எங்க கிராமத்துல ஜாலியானவங்க இல்ல. அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரி வெட்டியா கதை பேசுறவங்க சுத்தமா இல்ல. என்னோட வா அப்படின்னு சொல்லி கணபதிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. சுத்தி மரங்கள் நட்டு வச்சிருந்த ஒரு இடத்த காமிச்சு, இந்த இடத்த உனக்கு நான் இனாமா தரேன். இத வச்சு ஏதாவது பண்ணு. ஐயா, இந்த இடத்த வச்சு நான் என்ன பண்றது? உன்ன மாதிரி யாராவது வந்தா அவங்களுக்கு கொடுக்கதான் இந்த புறம்போக்கு நிலத்தை வாங்கி வச்ச. நீ வந்ததுனால இப்ப இந்த இடத்த தரேன். அதெல்லாம் சரிங்க, ஆனா இத வச்சு நான் என்ன பண்றது? நீ நினைச்சபடி இது கிட்ட கதையெல்லாம் பேசி எப்படியாவது பணத்தை சம்பாரி. இது உங்க மக்களுக்கு கொடுக்கலாம்ல. முதல்ல நான் அப்படிதான் நினைச்சேன். என் கிராம மக்கள் கூட ஒரு தடவை அவங்க வாசல்ல உட்காந்துக்கிட்டு சும்மா வெட்டி கதைய பேசி காலத்தை கழிச்சிட்டு இருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு இடத்த தரேன். உங்களுக்கு கதை பேசணும்னா எல்லாரும் அந்த இடத்துல உட்காந்து கதை பேசணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்ப எல்லாருமே, ஐயா, எங்களுக்கு நேரம் இல்ல, உங்க இடத்த நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ கதை பேசியே வாழ்க்கைய நடத்துவேன்னு சொன்னதுனால இந்த இடத்த நான் உனக்கு தரேன். நான் பேச்சு திறமையால வாழறேன்னு ஊர் மக்கள் சொல்றது நிஜம்தான். ஆனா உங்க ஊர் மக்கள் கதை கேட்காம இருந்தா நான் எப்படி வாழறது? டே தம்பி, என் ஊர் மக்கள் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, சும்மா கதை பேசினா சாப்பாடு கிடைக்காது. அதனால கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும். இதுல அனுபவத்துல கத்துக்க வேண்டியது என்ன இருக்கு? எந்த அனுபவமும் இல்லாமலேயே இத கத்துக்கலாமே. என்னவோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்கள பணத்துக்கு பின்னாடி இருக்காங்க, சுயநலவாதிங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? கஷ்டப்படாம வெட்டி பேச்சு பேசி வாழற திறமை உன்கிட்ட இருக்குது. அதனாலதான் அந்த இடத்த உனக்கு தரேன்னு. கிராம அதிகாரி பேசுனதுல கணபதிக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு. ஐயா கிராம அதிகாரி, நான் செஞ்ச தப்ப என்ன உணர வச்சுட்டீங்க ஐயா. உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் தன்னோட ஊருக்கு போயிட்டான். அப்பா கிட்ட போய், அப்பா, என் தப்ப நான் உணர்ந்துட்டேன்பா. இனிமே வெட்டியா கதை பேசாம கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். பையனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து ஏகாம்பரம் சந்தோஷப்பட்டாரு. அப்போ தன்னோட விவசாய பணி எல்லாம் கணபதி கிட்ட கொடுத்தாரு. அவனும் நல்லபடியா விவசாயம்